அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்ற வகுப்புல நம்ம எது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா, மொழி வரலாறுக்கு எதெல்லாம் பயன்படுது அப்படின்றப்ப இலக்கியங்களை பற்றி பார்த்தோம், இலக்கணங்களை பற்றி பார்த்தோம், இதுல வெளிநாட்டார் எழுதிய இலக்கணங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மொழி வரலாறுக்கு அகராதியும் உற்ற உறுதுணையாக இங்க இருக்குங்க. நல்லா பாருங்க, நீங்க மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி, அகராதிக்கும் கலை சொல்லாக்கத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. யாராச்சும் சொல்லுங்க. அகராதி அப்படின்னா என்ன? ரெண்டும் கிட்டத்தட்ட நான் படிக்கும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அகராதி எதற்கு பயன்படுது? அகராதினா என்ன? அகராதியின் நோக்கம் என்ன? அகராதி என்ன சொல்லுது? கலை சொல்லாக்கம் அப்படின்னா என்ன? அது என்ன சொல்லுது? மேல்நிலை 1ஆம் ஆண்டுல இந்த பாடம் இருக்கு. கலை சொல்லாக்கம் அப்படின்ட்டே இருக்கு. யாராச்சும் சொல்லுங்க. நான் வகுப்புல சிலது கேட்கிறேன். நான் பொதுவான தகவல் தான் கேட்கிறேன். 11வது 12வது நீங்க கண்டிப்பா பாடம் எடுப்பீங்க. யாராச்சும் சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? வணக்கங்க ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, அகராதினா நம்ம அகர வரிசை பிரகாரம் ஒரு பொருள் ஒரு பொருள் தேவைன்னா, ஒரு வார்த்தையோட பொருள் தேவைன்னா அதை கண்டுபிடிக்கலாங்க அகர வரிசை பிரகாரம். கலைச்சொல்னா அந்த சொல்லுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது என்பதை நம்ம அறிஞ்சுக்கலாங்க. அதாவது ஒரு பொருள் மட்டும் இருக்காது. அதுக்கு உண்டான இப்போ ஒரு சொல் எடுத்துக்கிட்டோமா, அந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குது என்பதை பாத்துக்கலாம். தான் கலைச்சொல்ல. சரி, இப்ப சரி, இதுதான் இப்ப நம்ம யாருக்கு பாடம் எடுப்பதற்கு நம்ம போட்டி தேர்வு எழுதுறோம். ஒரு ஆசிரியர் தேர்வு வாரிய முதுகலை ஆசிரியர்களை யாருக்காக உங்களை திறமைய சோதனை செய்து எடுக்கிறாங்கன்னா, நான் போட்டி தேர்வுக்கு படிக்கிறப்ப நம்ம இந்த இரண்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதாவது ஒரு பள்ளி பாட புத்தகத்தை நம்ம நடத்த போறோம். இந்த பள்ளி பாட புத்தகத்தை நடத்துறதுக்கு ஒரு கை தேர்ந்த ஒரு திறமையான ஆசிரியரை ஒரு வாரியம், அதாவது ஒரு போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளை எடுக்கிறாங்க. இப்ப நல்லா பாருங்க, அகராதின்றது ஒண்ணு கிடையாதுங்க. ரெண்டுக்கு நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கு. அகராதி அப்படின்னா பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுறதுதான் அகராதி. அதாவது அது ஒரு பிறமொழி சொல்லாக இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு ஆங்கிலமா இருக்கலாம், இல்ல ஒரு பாத்தீங்க அப்படின்னா கிரேக்க சொல்லா இருக்கலாம், லத்தீன் சொல்லா இருக்கலாம். பொதுவாக நம்ம இன்னைக்கு அகராதின்றாலே நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? இப்ப நம்ம ஆங்கிலம் படிக்கிறோம். ட்ரீ அப்படின்னா என்னது? அது பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில சொல்லு. அப்ப இது என்னது? மரம். அப்ப ட்ரீனா என்ன? மரம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அப்ப அகராதி அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு மொழியில ஒரு சொல்லு இருக்கும். அந்த மொழியில இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு பொருள் தெரியாது. அப்ப பொருள் தெரியாத ஒரு சொல்லுக்கு பொருள் கூறுறதாங்க அகராதி. ஆனா கலை சொல்லாக்க இதெல்லாம் டிஆர்பில நமக்கு வச்சான்னா அந்த சாதாரண நினைக்க கூடாது, கண்டிப்பா வைப்பாங்க. பாத்தீங்க, கலை சொல்லாக்கன்னு ஒண்ணும் கிடையாதுங்க. பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு நல்லா பாருங்க, நமக்கு பொருள் தெரியும். பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான இடத்துல புதிய சொற்களை உருவாக்கி தர்றதுதான் என்னான்னு பாத்தீங்க அப்படின்னா கலை சொல்லாக்கம். இங்க நல்லா கவனிக்கணும். பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுறது அகராதி. பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப தகவல் தொழில்நுட்ப சொல்லு நம்ம இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம டெலிவிஷன் நல்லா தெரிஞ்சுக்கங்க. டெலிவிஷன் அப்படின்றது ஒரு நாட்டுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த பொருளை இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கலை சொல்லாக்க உருவாக்குறாங்க. தொலைக்காட்சி நல்லா தெரிஞ்சுக்கங்க, தொலைக்காட்சி. இப்ப
இதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பொருள் தெரியும். இப்ப தொலைக்காட்சி, டிவி, அதாவது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில வந்து முன்பே உள்ள சொற்களை வந்து அடையாளம் காட்டி, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த டெலிவிஷனுக்கு எப்படி நம்ம கலை சொல்லாக்க உருவாக்கணும் பாருங்க. ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். அதாவது வந்து தொலை காட்சி, தொலைவிலிருந்து அதை வந்து காண்றதுனால அதுக்கு பேரு தொலைக்காட்சி. இப்ப நம்ம செல்போன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத வந்து செல் அப்படின்றப்ப நம்ம வந்து அங்கிருந்த சொல்ல இங்க எடுத்ததா சொல்லக்கூடாது. அப்ப நம்மகிட்ட வந்து செல்லிடை பேசி வார்த்தை நல்லா கவனிங்க. செல்லிடை பேசி, செல்லும் இடங்களிலெல்லாம் அதை கொண்டு போய் வந்து பேசுறதுனால அதுக்கு பேரு வந்து செல்பேசி. ஆரம்பத்துல கூட வந்தாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்க, தொலைபேசி அப்படின்றதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா வந்து அந்த கலை சொல்லாக்க நிபுணர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரணத்தோட வந்து இல்ல இதுக்கு வந்து கைபேசின்னு கூட அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா, தொலைபேசியவும் நம்ம கையில் எடுத்து தான் பேசுறோம், செல்போனையும் கையில் எடுத்து தான் பேசுறோம். இன்னி ஒரு நேர்த்தியான ஒரு கலை சொல்லாக்கத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, போற இடத்துல எல்லாம் இதை கொண்டு போய் பேசுறதுனால இதற்கு வந்து செல்பேசி அல்லது செல்லிடை பேசி. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு பொருள்லாம் உண்டு, இல்லாம கிடையாது. அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சரி, இதுக்குள்ள ரொம்ப நான் உள்ள வந்து போயிட்டேங்க, அதை நீங்க விட்டுருங்க. நான் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன். ரெண்டு வேறுபாடு தெரிஞ்சுக்கங்க. அகராதி என்று வந்து பொருள் தெரியாத சொற்களுக்கு வந்து பொருள் கூறுவது அகராதி. கலை சொல்லாக்க வந்து பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு நமக்கு வந்து பொருள் தெரியும். பிறமொழி சொல்லா இருந்தாலும் அது எதுக்கு பயன்படுத்த எல்லாமே நமக்கு தெரியும். அதை வந்து நம்ம தாய்மொழிக்கு ஏற்றாறு போல வந்து தேவையான இடத்துல வந்து சொற்களை அடையாளம் காட்டியும், தேவையான இடத்துல வந்து புதிய சொற்களை வந்து நம்மளா உருவாக்கிக்கிறது தான் இந்த கலை சொல் ஆக்கம். சரி, விட்டுருங்க, பாத்துக்கலாம். இப்ப நல்லா பாருங்க. இப்ப ஒரு மொழி வரலாற்றிற்கு அகராதியும் நமக்கு வந்து பெரும் பங்காற்றுது. ஒரு மொழியில் உள்ள சொற்கள் அனைத்தும் அகர எழுத்து வரிசையில் அமையும்படி ஒரு சேர தொகுத்து அவற்றின் பொருள்களை அம்மொழியிலேன்னு வார்த்தை நல்லா கவனிங்க, அதே மொழியிலேயும் இல்லைன்னா பிற மொழியிலேன்னு விளக்கக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா அகராதி. இந்த அகராதிக்கு முன்னாடி நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நல்லா பாருங்க, பழைய மரபுப்படி அகராதிய வந்து எந்த பெயர்ல சொல்லுவாங்க அப்படின்னா உரி சொல் பணுவல். இதெல்லாம் டிஆர்பி கேள்விங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தொல்காப்பியத்துல உரியியல்ல போயிட்டீங்கன்னா முழுக்க இந்த உரியியல் என்பது, அதுல கூட ஒரு தொல்காப்பியர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு, தெரிந்த சொற்களுக்கு பொருள் கூறுதல் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நாம் எதெல்லாம் கடினமாக இருக்கோ அந்த சொற்களுக்கு வந்து அங்க வந்து தொல்காப்பியர் வந்து உரியியல் நீங்க பாருங்க, நம்ம தெரியாத சொல்லு, புரியாத சொல்லு, கடினமான சொல்லுக்கு மட்டும்தான் அங்க வந்து அவர் வந்து பொருள் சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட தொல்காப்பிய உரியியல் என்பது முழுக்க அது வந்து ஒரு அகராதி தேங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பழைய மரபுப்படி அகராதியை வந்து எந்த பேர்ல சொல்லுவாங்கன்னா உரி சொல் பணுவல். பணுவல்ன்றாலும் நூல்ன்றாலும் டெக்ஸ்ட்னாலும் ஒண்ணுதான், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நீங்க நல்லா பாருங்க, சமண தமிழ் சான்றோர் பலரும் இத்தகைய நூல்களை, எந்த நூல்களை, அந்த உரி சொல் பணுவல் இருக்கு பாத்தீங்களா, நூல்களை இயற்றி இவ்வாறு வழங்கினர். நிகண்டு. சரி, இப்ப நிகண்டு அப்படின்னா என்ன? அதாவது நல்லா பாருங்க, தமிழை பொறுத்த வரைக்கும் காரண பெயர். நிகண்டு அப்படின்னா பொருள் தெரியாத சில சொற்களுக்கு நிகரான சொற்கள் அண்டி கிடப்பதால் அதற்கு பேரு வந்து நிகண்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நிகண்டு அண்டுன்னா அண்டி கிடத்தல். நிகண்டு அப்படின்னா நிகரான சொற்கள் அண்டி கிடத்தல். அப்ப பொருள் தெரியாத சில பிற சொற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதற்கு நிகரான சொற்கள் வந்து அண்டி கிடக்கிறதுனால அதுக்கு பேரு நிகண்டுங்க. இதுக்கு இதேங்க விளக்கம், பாத்துக்கோங்க. பண்டைய காலத்து நிகண்டுகள் இவ்வடிவிலேயே எழுதப்பட்டவையாகும். அதாவது இப்ப நல்லா நீங்க பாருங்க, எங்கேயும் போக வேண்டாம். இப்ப நீங்க தொல்காப்பிய இதுல வந்து நச்சினார்க்கினிய உரையா இருக்கட்டும், இளம்பொருனார் உரையா இருக்கட்டும், இவங்க உரைய நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவா இன்னைக்கு நம்ம உரைனா நம்ம என்ன சொல்றோம், ஒரு கடினமான ஒரு செய்யுள் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு
உரை நடை வடிவுல பொருள் சொல்றதா உரைன்றது இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நீங்க எல்லாம் பாருங்க, பண்டைய காலத்து நிகண்டுகள் வந்து ஏற்கனவே அந்த சொற்கள் கடினமாக இருக்கும். மீண்டும் அது என்ன வடிவத்துல இருக்குன்னு பாருங்க, அது செய்யுள் வடிவத்துல தான் இருக்குமா. ஒரு செய்யுளுக்கு பொருள் சொல்லக்கூடிய நிகண்டு மறுபடியும் எந்த வடிவத்துல இருக்கான்? செய்யுள் வடிவத்துல தான் இருக்குமா. நல்லா கவனிங்க. அப்ப இது ஒரு பெரிய குறைபாடாகவே இருந்திருக்கு. என்னடா நம்ம பொருள் தெரியலன்னு நம்ம வந்து ஒரு இதை எடுத்து பாக்குறோம், அதுவும் மறுபடியும் வந்து எப்படி இருக்கு. ஆனா அதே மாதிரி நிகண்டு வந்து அல்பாபெட்டிக் ஆர்டர்ல, அதாவது வந்து அகர வரிசையில எல்லாம் இருக்காது. சரிங்களா, பாருங்க. அடுத்து 213 பாருங்க. 17ஆம் நூற்றாண்டில் இவர்கள் வெளியிட்ட அகராதிகள் மொழி வரலாற்றிற்கு வந்து பெரிதும் துணை புரிகின்றன. இந்த நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ குறை சொல்றாங்க. நமக்கு வந்து வெளிநாட்டார் வந்து நம்மளை வந்து ஆட்சி செய்தாலும் ஆண்டாலும் அவர்கள் வந்து நமக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. சரிங்களா, அதனால வந்து இந்த ஐரோப்பிய பாதிரிமார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டுல வந்து இவங்க நிறைய இந்த சமயங்கள் வளர்த்த தமிழ்ல உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்திருப்பேன், ரொம்ப அருமையா இருக்கும். அதை போய் பாருங்களேன். ஒரு கால்டுவெல் தான் நம்ம சாதாரணமா திராவிட மொழிகளின் இலக்கணம் அதை பத்தி தான் சொல்லுவோம். ஆனா அதே நேரத்துல கால்டுவெல்ல பற்றி நம்ம நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்க நம்ம கொடுத்திருக்க அந்த சமயங்கள் வளர்த்த தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய தகவல் கொடுத்திருப்போம் பாருங்க. அப்ப நல்லா கவனிங்க. கிபி 1679 இவரால் தொகுக்கப்பட்டு கேரளத்தில் உள்ள அம்பலக்காட்டில் ஒரு அகராதி பதிப்பிக்கப்பட்டது. இது வந்து இப்போது வந்து கிடைக்கல. சரிங்களா, அது என்ன அகராதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்தம் தே வென்சா அப்படின்னு ஒரு அகராதி. தொகுத்தவரும் இவரு தான், பதிப்பாசிரியரும் இவர் தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து அடிக்கடி நீங்க எந்த தேர்வா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அந்த அகராதிக்குள்ள வந்து ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க பாருங்க. கிபி 1732 வந்து வீரமாமுனிவரால் துவக்கப்பட்ட ஒரு அகராதி தான் சதுர அகராதி. இதுல கிட்டத்தட்ட 12,000 சொற்களை உடையதுங்க. இங்க கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. நம்ம சாதாரணமா என்ன யோசிப்போம், சதுரகராதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வகை பொருள் வரிசையில வந்து சொல்லக்கூடியது. ஒண்ணு, அது எந்த அடிப்படையில இருக்குன்னா பெயர், அந்த பெயருக்கு பொருள், அதுக்கப்புறம் வந்து தொகை, தொடை, இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கேள்வி கேட்கிறப்ப வந்து சதுரகராதி வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து எந்த 4 அடிப்படையில எதன் அடிப்படையில வந்து அது அந்த சதுரகராதி வந்து எழுதப்பட்டிருக்கு, எத்தனை பாக்குறப்ப 4ன்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த வரிசை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூற்றுல எப்படி கேள்வி வைப்பாங்க தெரியுங்களா, கீழ்கண்டவற்றுள் சதுரகராதியினுடைய அமைப்புன்னு கொடுத்துட்டு இதை பூரா மாத்தி விட்டுருங்க. அதாவது பெயர், பொருள், தொகை, தொடை, பெயர், தொகை, தொடை, பொருள், பொருள், தொடை, தொகை, பெயர், இந்த மாதிரி மாத்தி விடுங்க. இதான் வரிசைப்படுத்துறது. இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, பாத்துக்கோங்க. நான் படிக்கிறப்ப வந்து கேள்விகள் எப்படியெல்லாம் வைப்பாங்கன்றத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் வெளியிட்ட அகராதிகள் வந்து பாத்தீங்கன்னா 7. இது நம்ம வந்து நல்லா படிச்சிருப்போம், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தமிழ் லத்தீன் அகராதி, லத்தீன் தமிழ் அகராதி, தமிழ் பிரெஞ்சு அகராதி, தமிழ் ஆங்கில அகராதி. இன்னும் நல்லா பார்க்கணும். இந்த 5வது மட்டும் நீங்க பாருங்க. மத்த எல்லாமே வந்து ஒரு மொழிக்கு இன்னொரு இதுல வந்து பொருள் சொல்றது மாதிரிதான் இருக்கும். சரிங்களா, ஆனா போர்ச்சுகீசியம், லத்தீன், தமிழ் அகராதி இது வந்து 3 வகை. நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து வட்டார வழக்கு தமிழகராதி எழுதியிருக்கிறாரு. சதுரகராதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1732. நம்ம நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து ஆண்டுகள் வந்து நான் சுட்டி காட்டியிருப்பேன். நம்ம ஆண்டுகளை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இப்ப போட்டித் தேர்வுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே ஆண்டுகளை பற்றிய ஒரு 2 வினா 3 வினா கேட்பாங்க. பெரும்பாலும் இந்த ஆண்டுகள் கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து தடுமாறுவோம். அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறோம், எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி ஆண்டுகள் வர்றப்போ வந்து ஏதாச்சும் ஒரு குறியீடுகள் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கிறலாம், நம்ம வந்து படிச்சுக்கிறலாம். பாத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா இதுலயே இப்ப சதுரகராதின்றப்போ வந்து ஐரோப்பிய பாதிரிமார்கள் வந்து 17ஆம் நூற்றாண்டுல வர்றாங்க. இவர் எழுதின அகராதி வந்து இங்கே 7 வந்துருச்சு. அதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க 217 பாருங்க. சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அகராதி தான் இந்த தமிழ் லெக்சிகன். உண்மையிலே வந்து ஒரு தமிழுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் சொல்லாங்க தமிழ் பேரகராதி. இந்த தமிழ் அகராதி வரலாற்றுல வந்து ஒரு சிறந்த சாதனை. இதுல வந்து 1,04,405 சொற்கள் இருக்கதா சொல்றாங்க. இத வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் வந்து என்னதான் நம்ம வந்து என்னதான் இது பண்ணி கொடுத்தாலும் வந்து குறைகளும் சொல்றவங்க இருக்கிறாங்க. என்ன குறை சொல்றாங்கன்னா இது வந்து வரலாற்று முறையில வந்து தொகுக்கல, அத ஒரு குறை சொல்றவங்களும் இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாருங்க, திராவிட மொழிகள் பேரறிஞர்கள். இந்த பர்ரோ எமனோவை பத்தி சொல்லணும்னா பின்னாடி விளக்கம் கொடுத்திருக்கோம். இந்த பர்ரோவோ எமனோவை பத்தி நீங்க தொடர்ந்து படிச்சு வர்றப்போ தகவல் நிறைய இருக்கும். நீங்க உள்ள படிக்கிறப்ப நீங்க நம்ம பாடப்பொருள் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மொழி வரலாறை பற்றிய ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு. என்ன காரணத்தோட படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். அதனால பொறுமையா நீங்க படிச்சுவாங்க. நீங்க அவசரப்பட்டு விழுந்தடிச்செல்லாம் நீங்க ஓட வேண்டாம். நமக்கு நேரங்கள்ல நிறைய இருக்கு பாருங்க. அதாங்க பாருங்க, இந்த பர்ரோ யாரு, எமோனோ யாருன்றலாம் பின்னாடி கூட பாத்துக்கு. அடுத்து 2019 கேட்கப்பட்ட வினா பாருங்க, பர்ரோ மற்றும் எமோனோ இணைந்து வெளியிட்ட அகராஜா திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. திராவிட ஒப்பிலக்கண ஆய்வு வளர்ச்சி பெற காரணமான அகராதி இந்த அகராதி. தமிழ் மொழி பிற மொழியோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்பட்ட அகராதி தான் இது. பாத்தீங்கன்னா திராவிட திராவிட சொற்பிறப்பியல் அகராதி. பாத்துக்கோங்க. ஆமா சொல்லுங்க. வணக்கம். ஸ்கிரீன் தெரியலையா? அப்படியே இருக்கு. இப்ப தெரியுதுங்களா? தெரியுதுங்க ஐயா. நீங்க நல்ல வேலை முதல்ல சொல்லாம போயிட்டீங்க. சரி சொல்லிருங்க, முதல்ல சொல்லிருங்க. நானு ரெக்கார்டிங் எல்லாம் போட்டேங்கம்மா, அந்த ஸ்கிரீன் ஷேரிங் நான் பண்ணல. சரி சரி பாருங்க, பாத்துக்கங்க. இதங்க அகராதி. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகளும் நம்ம மொழி வரலாற்றிற்கு ஒரு சிறந்த சான்றாக இருக்குங்க. எப்படின்னு பாருங்க, 221 பாருங்க. தமிழ் மொழி வரலாற்றிற்கு உதவும் அடிப்படை சான்றுகள் கல்வெட்டும் ஒன்று. மொழி வரலாற்றிற்கு பெரிதும் துணை புரிவன இவை. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பாத்தீங்களா, அதாவது இந்த இலக்கணமா இருக்கட்டும், இலக்கியங்களா இருக்கட்டும், அகராதியா இருக்கட்டும், பிற நாட்டார் எழுதிய இலக்கணங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா சில வரலாறுகளை மாத்தலாம். இப்ப நீங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறளுக்குள்ளே நிறைய சில இடைச்செருகள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தொல்காப்பியத்தை ஆய்வு செஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில விதிகள்லாம் தொல்காப்பியரை எழுதல, இது இடையில இருக்கிறவங்க எதை பூத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொல்காப்பியர் சொல்றதுக்கான காரணம் உண்மையில தொல்காப்பியர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னுலாம் சில பேர் சொல்றாங்க, சில உரையாசிரியர்கள். ஆனா இந்த கல்வெட்டு இருக்கு பாத்தீங்களா, இன்னைக்கும் நம்ம ஒரு தொல்பொருள் ஆய்வுல மிக அழுத்தமான ஒரு பதிவை, தரவுகளை தரக்கூடியது கல்வெட்டு முக்கியங்க. ஏன்னா எத்தனை 100,000 ஆண்டுகள் ஆனாலும் அதுல இருக்கக்கூடிய தரவுகளை மாத்த முடியாது. ஒரு 200-300 அடிக்குள்ள கீழே கிடக்கிறது இருக்க கல்வெட்டை ஒருத்தவங்க உள்ள போய் அதை என்ன பண்ணிட முடியாது, ஒரு போலியாக மாத்திர முடியாது. மாத்தினாலும் அது தெரிஞ்சிடும் பாருங்க. அப்ப தமிழகத்தில் கல்வெட்டுகள் கிடைத்துள்ள ஆண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கல்வெட்டுகள் கிடைக்குதாங்க. கல்வெட்டுக்கள் சில இலக்கிய நடையில் அமைந்தவை. நல்லா பாருங்க, பல பேச்சு தமிழை அடிப்படையாக கொண்டவை, இடைச்செருகள் இல்லாதவை. அதாவது மொழி வரலாற்று சான்றுகள்லயே இடைச்செருகள் இல்லாதது என்னான்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுக்கள் முக்கியமானதுங்க. சமண துறவிகளால் குகைகளில் வெட்டப்பட்டிருப்பதால் கல்வெட்டுக்களை இவ்வாறு கூறுவர் அப்படின்னா குகை கல்வெட்டுகள். உங்களுக்கு தெரியும், இந்த பௌத்த சமண துறவிகள் பள்ளின்ற சொல்லி ஏன் வந்துச்சு, இவங்க ஏன் குகைகள்ல தங்குனாங்க, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே வகுப்புல நான் சொல்லியிருக்கேன், பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தமிழ் மொழியின் வளர்ச்சியையும் பேச்சு மொழியின் சாயலையும் காட்டுவனவாக உள்ளன என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகள் இலக்கிய நடையிலையும் கிடைக்குது, பேச்சு தமிழ்லையும் கிடைக்குது. தமிழ் மொழி இப்ப வளர்ச்சின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்று நாம் பேசக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கட்டும், இல்ல நம்ம எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரு மொழியுடைய சாயல் இன்னைக்கு இப்படியே இருக்கின்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்றார் போல நாம் மொழியினுடைய எழுத்தினுடைய வடிவம் கூட என்ன பண்ணலாம், மாறலாம். அப்ப இதுதான் தமிழ் மொழியுடைய வளர்ச்சியையும் பேச்சு மொழியுடைய சாயலையும் காட்டுவனவாக உள்ளன என்னது கல்வெட்டுக்கள்.
கல்வெட்டுக்களால் ஒளி மாற்றத்தை அறியலாம். ஒளி மாற்றம்னா ஒரு ஒளியன் வந்து இன்னொரு ஒளியனாக எப்படி மாறி இருக்கு. இப்ப ஆழ்வார் என்பதை ஆழ்வார்னு பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சு வழக்குல இலக்கிய நடையில ஒரு சொல்லு ஒரு மாதிரி இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ஒளி சாயல் வந்து நமக்கு என்னது பெறும். இன்னைக்கு இங்க மாணவர்களுக்கு வந்து சிலதெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு பாடத்துல வந்து இருக்கு. அதாவது வந்து மயமொழி பிழைகளை நீக்கிய அல்லது பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக நீங்க வந்து மாத்துக. அந்த பேச்சு வழக்குல நீங்க பாருங்கவே ஒரு சொல்லை வெவ்வேறு விதமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் அடையும். அதுதான் பாத்துக்கணும். அப்ப கல்வெட்டுக்களால் ஒளி மாற்றத்தை அறியலாம். காலத்தை நிர்ணயிக்க முடியாத கல்வெட்டை மொழியியல் மாற்றங்களை கொண்டு ஓரளவு காலத்தை கணிக்கலாம். எப்படி கணிக்கலாம் அப்படின்னா, இப்ப 2026 வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இது ஏதாவது ஒரு இலக்கியங்கள்ல வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இலக்கியங்கள் என்பது காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி. இப்ப ஒரு பல்லவன் கோயில் செப்பு பட்டை அப்படின்னா அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு அரசன் வந்து ஆட்சி செய்கிறேன் அப்படின்னா அந்த அரசனை பற்றிய ஒரு வரலாறு வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப அவனுடைய கல்வெட்டுல இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா நம்ம அந்த இதை கண்டுபிடிச்சிடும் பாருங்க. இந்த காலகட்டத்துல இந்த அரசன் வந்து ஆட்சி செஞ்சிருக்கான், அவனுடைய கல்வெட்டுல வந்து இந்த வார்த்தையை வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த மொழி, இந்த பேச்சு, இந்த சாயல் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இந்த அரசனுக்கு முன்னாடி ஆட்சி செய்த இன்னொரு அரசன் அந்த காலகட்டத்துல வந்து இந்த சொல்லு வந்து இவ்வாறு மாற்றம் அடையல. இதுதாங்க பாத்துக்கங்க. அப்ப கல்வெட்டுக்களால் ஒளி மாற்றத்தை அறியலாம். காலத்தை நிர்ணயிக்க முடியாத கல்வெட்டை மொழியியல் மாற்றங்களை கொண்டு ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம், வந்து காலத்தை வந்து கணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம், பேச்சு வழக்குல பேசுவோம், உனக்கெல்லாம் பயங்கரமான ஏத்தம்டாண்டுவோம். சரி, இந்த ஏத்தம்ன்ற சொல்லு எங்க முதல்ல வந்து பேசப்பட்டிருக்கு, இதற்கான சான்றுகள் என்ன அப்படின்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டுல இந்த ஏற்றம் அப்படின்ற இலக்கிய நடை தூய தமிழ் சொல் வந்து அந்த ரகரம் வந்து எதா மாறி இருக்கு, ரகரம் வந்து பாத்தீங்கன்னா தகரமா மாறி இருக்கு. ஏத்தம் அப்படின்னு ஒளி மாற்றம் வந்து என்ன ஆயிருக்கு. சரி, இதற்கு சான்றாக இப்ப நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த வார்த்தையை பேசுறோம். இதே மாதிரி அன்னைக்கு இருக்க மொழியியல் அறிஞர்கள் வந்து என்னடா தமிழ் இலக்கியங்கள்ல வந்து ஏற்றம்ன்ற பதம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, இந்த ஏற்றம்ன்றது வந்து இன்னைக்கு நடையில சில பேர் பேசுறாங்க, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அப்ப அவங்க வந்து ஆய்வு செய்யறப்பதான் பல்லவன் கோயில் செப்பு பட்டயத்தை பாக்குறப்போ வந்து இந்த பதம் இங்க பயன்படுத்தி இருக்கு. அப்ப இந்த அரசனுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை ஆய்வு செய்யறப்போ வந்து அங்க இல்ல. அப்ப நல்லா பாருங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டுலதான் பல்லவன் கோயில் செப்பு பட்டயத்துல வந்து இந்த ஏற்றம் அப்படின்ற சொல்லி ஏத்தம் அப்படின்னு வந்து ஒளி மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஏத்தம்ன்றது வந்து நமக்கு என்ன ஒரு மொழி வரலாறா கொடுக்குது. அப்ப கேள்வி என்ன கேட்பாங்க, ஏத்தம்ன்ற ஒளி மாற்றம் வந்து சான்றாக திகழக்கூடிய சான்று வந்து என்ன அப்படின்னா கீழே சாய்ஸ் கொடுப்பாங்க. பல்லவன் கோயில் செப்பு பட்டயம் எந்த நூற்றாண்டுனா கிபி 6ஆம் நூற்றாண்டு. அதுதான். அடுத்து பாருங்க 230 பாருங்க, கல்வெட்டுகளில் உடம்படுமை இல்லாமல் உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளன. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதான் ரொம்ப நுணுக்கமானது. இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு அதே மாதிரி 1000 அது நம்ம சாதாரணமா இன்னைக்கு நம்ம சரியாத்தான் எழுதுவோம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா ஏன் அவங்க வந்து இப்படி எழுதுனாங்க? இதற்கு நான் விடை சொல்றேன், நல்லா பாருங்க. இப்ப நீங்க பல்லவன் அப்படின்றாலே இவங்கெல்லாம் யாரு, இந்த களப்பிரர் பல்லவர்கள், இவங்கெல்லாம் வந்து வேற்று நாட்டாருங்க. இவங்க வந்து நம்ம இனம் கிடையாது, தமிழர்கள் கிடையாது. இப்ப நான் உங்கள்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை நான் வந்து சொல்லுவேன். இப்ப நம்ம வந்து அம்மா அப்படின்ற சொல்ல நம்ம வந்து அழுத்தமா அம்மாடு நல்லா உச்சரிப்போம். இப்ப நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஒரு பிற நாட்டார் உள்ள வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. ஒண்ணு ஒரு பணி நிமித்தமாக வந்திருக்கலாம், இல்ல வியாபாரத்தின் மூலமாக உள்ள வந்திருக்கலாம். அவங்க வந்து நம்ம தமிழ் சொல்லை வந்து மிக நேர்த்தியாக உச்சரிப்பாங்களா? உச்சரிக்க மாட்டாங்க. அப்ப அம்மான்றத அவங்க வந்து அம்மா அப்படின்வாங்க, அம்மா அப்படின்வாங்க. நல்லா பாத்துக்கங்க. அப்ப இந்த கல்வெட்டுக்கள்ல வந்து அதாவது வந்து இந்த மாதிரி வேற்று நாட்டார் வந்து நம்மளை வந்து அவங்க ஆட்சி செய்யும் பொழுது அவங்க
அங்க இருக்கக்கூடிய அந்த சொற்களை அவங்களுடைய வரலாறுகள்ல பதிவுகள்ல வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதாரணமா எழுதுவாங்க. அதேதான் இங்க வந்து பாருங்க. அப்ப கல்வெட்டுக்களில் உடம்படுமை இல்லாமல் உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து எழுதப்பட்டுள்ளன. அதாவது கோயிலுக்கு யகரம் பயன்படுத்தாம இந்த பாருங்க கோயிலுக்கு. அதே மாதிரி 1000 அப்படின்றத பாத்துங்க, இந்த கோடு அடிக்கோடு போட்டு காட்டிருக்கேன் பாருங்க, அதுதான். அதே மாதிரி திராவிட மொழிகளாளர் ஆள் அழு என்ற இரு சொற்கள் பழந்தமிழில் எவ்வாறு வழங்கி இருக்க வேண்டும் என்பர். திராவிட மொழிகளை பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மொழியியல் அறிஞர்கள் வந்து நல்லா பாருங்க, ஆள் அழு இந்தது, இதை நல்லா கவனிங்க, இங்க உடம்படுமை இல்லாம அப்படியே இப்ப நம்ம சொல்லுவோம் யார் அப்படின்றத இன்னைக்கு நான் பேசுவோம். ஆறு நல்லா கவனிங்க, யார் அப்படின்றத வந்தது நீ ஆற சொல்ற, யாரை சொல்றன்னு சொல்ல மாட்டோம், ஆற சொல்ற. அந்த ஆற சொல்றன்னா ஒண்ணும் கிடையாது, அங்க உடம்படுமை பயன்படுத்தாம அந்த வார்த்தையை பேசுறோம், பாத்துக்கோங்க. அப்ப திராவிட மொழியியல் பேரறிஞர்கள் வந்து இந்த ஆள் அழு என்ற இரு சொற்கள் பழந்தமிழ்ல வந்து எப்படி இருந்திருக்கணும், உடம்படுமையோட யாழ் யழு அப்படின்னு இருக்கணும். இங்க யகர உடம்படுமையை தூக்கிட்டீங்கன்னா ஆள் மாறிடுது. இங்க யகர உடம்படுமை அந்த மெய்ய தூக்கிட்டீங்க அப்படின்னா என்னது, இங்க வந்து அழுன்னு மாறிடுது. வச்சுக்கோங்க, இந்த கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, பாத்துக்கோங்க. அதுதான் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா பேச்சு வழக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழியை வந்து நல்லா, அதனாலதான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இலக்கிய நடையில இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து இலக்கிய நடையிலே அப்படியே வரும். அந்த இலக்கிய நடையில இருக்கக்கூடிய சொல்ல வந்து நம்ம வந்து பேச்சு வழக்குல பேசுறப்பதான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சில மாறுபாடுகள் வரும். அந்த மாறுபாடுகளை வந்து இவங்க அப்படியே என்ன பண்றது, அப்படியே கல்வெட்டுக்கள்லையும் சில பட்டயங்களை வந்து பதிவு செய்யுது. அதுதான் பாருங்க, மூலதிராவிட மொழிகளில் யகர ஒலி உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் யகரம் வந்து வழக்கிழந்து விட்ட காலம் வந்து இடைக்காலத்துல. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்பா ஐயா அப்ப யகரத்தை வந்து அப்படி முழுவதுமாகவே பயன்படுத்தலையா? அப்படி கிடையாதுங்க, நம்ம பெரும்பாலும் தவறான ஒரு புரிதல் தான். அப்ப யகரத்தை வந்து முழுவதுமா எடுத்துட்டு யகரம் எங்கெல்லாம் வருதோ அங்க வந்து எடுத்துட்டு அகரத்தை போட்டுட்டாங்களா? அப்படி கிடையாது. இப்ப நம்ம யாழு யழு இந்த இருக்கு ஆள் அழுன்னு சொல்றோம். நம்ம வந்து இது மாதிரி ஒரு சில சொற்கள் சில சொற்கள்ல வந்து இந்த மாதிரி பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப அந்த சொல்ல வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவலை சொல்றாங்க. மூலதிராவிட மொழியில வந்து யகர ஒலி உண்டு, ஆனா யகரம் வந்து சில இடங்கள்ல வந்து வழக்கு இழந்து விட்ட காலம் வந்து எந்த காலம்னு பாத்தீங்கன்னா இடைக்காலம். இப்ப நம்ம இடைக்காலம்னு சொல்றதுக்கு நம்ம யாரு, நம்ம சக்திவேல் ஐயா வந்து பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ் பிடிச்சிருக்கிறாரு. அங்க நீங்க பாத்துக்கோங்க. நீங்க அப்படியே மொழி வரலாறுல வந்து நீங்க சொற்றொடர் படிக்க வந்தீங்க அப்படின்னா இடைக்காலத்துக்குள்ள வரக்கூடிய இலக்கியங்கள் என்னன்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம், அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து ஆயினும் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் யகர மொழிக்கு முதலில் வந்துள்ளது. இடைக்கால அப்படின்னா நல்லா பாருங்க, 5லிருந்து 1600 சொல்றாங்க. ஆனா சில இடங்கள்ல 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுல வந்து யகர வந்து மொழிக்கு முதல்ல வந்து என்னது வந்திருக்குன்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்யறாங்க. அடுத்து நல்லா பாருங்க, கல்வெட்டில் ஏன் ஈறு, அதாவது வந்து பாருங்க தன்மை ஒருமை. எப்படி நான் வந்தேன், நல்லா கவனிங்க, நான் வந்தேன், நான்றது என்னது தன்மை ஒருமை, வந்தேன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப கல்வெட்டில் ஏன் ஈறு தன்மை ஒருமையும் ஓம் ஈறு தன்மை பன்மையும் நாம் வந்தோம், நாம் வந்தோம் அப்படின்ற போது தன்னை மட்டும் குறிக்காமல் தன்னை சேர்ந்த நபர்களையும் குறிக்கிறது தான் பாத்தீங்கன்னா தன்மை பன்மைன்னு சொல்லுவோம். அந்த பாத்துக்கங்க. இப்ப வந்தேன் பாருங்க, ஏன் வந்தோம் வந்தோம் பாத்துக்கோங்க. அடுத்து கீழே பாருங்க, இந்த கல்வெட்டுல வந்து சில விகுதிகள்லாம் காணப்படுதுங்க, நல்லா பாருங்க. அன்னு ஆணு ஆள் ஆர். இந்த ஆர் என்பது நீங்க படிச்சிருப்பீங்க இரட்டை பன்மை விகுதிகள், நல்லா தெரிஞ்சுக்கணும். பலர் அப்படின்றாலே ஒன்றுக்கு மேற்பட்டவர் தான். இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், மாணவர் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்டவர் தான். ஆனா அந்த இரட்டை பன்மை விகுதி மொழி வரலாறு படிச்சிருப்பீங்க. இரட்டை பன்மை விகுதி வந்து யாருடைய காலகட்டத்துல வருது? மொழி வரலாறு படிச்சவங்க சொல்லுங்க. காலந்தோறும் தமிழ் படிச்சிருப்பீங்க.
சரி பார்த்து சொல்லுங்க. சரி பாருங்க, பிறமொழி கல்வெட்டுகள் வந்து பாருங்க. இப்ப நம்ம வந்து கல்வெட்டுகள் பார்த்தோம், பிறமொழி கல்வெட்டுகள் பாருங்க. தமிழ் மொழியில் காணப்படும் கல்வெட்டுக்களே அன்றி, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்களை தவிர பிற மொழிகளில் அமைந்த கல்வெட்டு தரும் கல்வெட்டு தகவல்களும் மொழி வரலாற்றுக்கு வந்து உதவுகின்றன. இலங்கையில் கிடைத்த சிங்கள மொழி கல்வெட்டுகளில் தமிழ் பெயர் தமிழ் சொற்களும் காணப்படுகின்றன. பாத்துக்கோங்க, இதுவும் மொழி வரலாற்று சான்றுதான். இப்ப நம்ம ஒரு இடத்துல படிச்சது இங்க பயன்படும். தமிழில் கா என்ற எழுத்து பல ஒலிகளாக ஒலிக்கின்றன. இப்ப நீங்க இந்த இருக்கு குழம்பிடக்கூடாது. இப்ப கான்றது வந்து கே, ஹச், ஜி அப்படி கிடையாது. நம்ம அங்க படிச்சோம் பாருங்க, பக்கம், கா வேறு, பக்கம் அப்படின்றப்ப அங்க ஒரு உச்சரிப்பு மாறும். பகல், ஹா ஹா பகல். தங்கம், தங்கம், கா கா. நல்லா பாத்துக்கோங்க, நல்லா கவனிங்க. தமிழ்ல வந்து கா என்ற எழுத்து பல ஒலிகளாக வந்து ஒலிக்கின்றன. நம்ம ஏற்கனவே வந்து அங்க வந்து படிச்சிருக்கோம். இங்க கல்வெட்டுக்குள்ள வர்றப்ப இங்க இது மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, தடையொலிகள் மொழிக்கு முதலிலும் மொழிக்கு இடையே இரட்டித்து வருகையிலும் கே போன்று ஒலிப்பில்லா ஒலியாகவும், நம்ம ஏற்கனவே அங்க சொன்னதுங்க, மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் தடையொலிகள் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அடைப்பொலிகள், தடையொலிகள், வல்லின ஒலிகள் நம்ம படிச்சோம்லங்க. பௌதிக ஒலிகள், உச்சரிப்பொலிகள், கேற்பொலிகள் படிச்சுட்டு மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்றப்போ வந்து அங்க வந்து படிச்சோம். நம்ம வந்து அங்க மருங்கொலிகள் படிச்சோம், பிரிவெளி ஒலிகள் படிச்சோம், உரசொலிகள் படிச்சோம், மூக்கின ஒலிகள் படிச்சோம். தடையொலிகள்னு சொல்றப்போ வந்து என்னது, மூச்சுக்காற்று மேலே வரும் பொழுது வந்து அங்க வந்து மெய்யொலிகள் வந்து பொதுவாகவே தடை ஏற்படுத்தும். அதுல முக்கியமா தடையொலிகள்னு சொல்றப்போ வந்து வல்லின ஒலிகளை வந்து நம்ம வந்து அடைப்பொலிகள், தடையொலிகள் இந்த மாதிரி வந்து சொல்லுவோம். இங்க அது மாதிரிதான் பக்கத்தில் எழுதிக்கங்க. தடையொலிகள் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இரட்டித்து வருகையிலும் எப்படி ஒலிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கே போன்று என்னது, கே போன்ற ஒலிப்பில்லா ஒலியாகவும். அடுத்து இதை பிரிச்சு கொடுத்திருக்கோம் பாருங்க, மொழிகளுக்கு இடையே உயிர் எழுத்துக்களின் நடுவே ஒற்றாய் வரும் பொழுது, இதுவும் நம்ம வந்து கே ஹச் பிரிக்கிறப்போ வந்து அங்க நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து மொழிகளுக்கு இடையே அந்த உயிர் எழுத்துகளுக்கு நடுவே வரும் பொழுது, பக்கம் பிரிச்சு காட்டினேன் பாத்துக்காங்க போய். உயிர் எழுத்துகளுக்கு நடுவே ஒற்றாய் வரும்போதும் மெல்லெழுத்துகளுக்கு பின்னாடி வரும் பொழுதும் எப்படி ஒலிக்குன்னு பாத்தீங்கன்னா என்னது, ஜி போன்ற ஒலிப்புடை ஒலியாகவும் ஒலிக்கின்றது. 2025 வந்து இப்ப கேட்ட கேள்விங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க முதல் முறையாக விடை குறிப்பு போடுறப்ப இந்த விடை குறிப்பு வந்து தவறா போட்டிருந்தாங்க. நம்மகிட்ட படிக்கிற ஏழுமலையாட்ட நான் சொன்னேன் இல்லைங்கயா, அது விடை குறிப்பு வந்து அது கிடையாது. விடை குறிப்பு மாறி வர்றப்போ வந்து கால்டு வெள்ளுதாங்க அது சரி, மாறி வரும் பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி விடை குறிப்புல என்ன வந்துச்சு உங்களுக்கு வந்து நான் ஆதாரமே போட்டிருக்கேன். 2025 இந்த கேள்வி வந்து ஒலிப்புடைய ஒலி, ஒலிப்பில்லா ஒலியை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கால்டுவெல்லு தான் இதை சொல்லி இருக்கிறாரு. அப்ப கே வந்து பாத்தீங்கன்னா ஒலிப்பில்லா ஒலி, ஜி வந்து பாத்தீங்கன்னா ஒலிப்புடை ஒலி அப்படின்னு வந்து கால்டுவெல்லு சொல்லி இருக்கிறாரு. இவ்வாறு மாறக்கூடிய இந்த இதை நீங்க படிக்கிறப்ப நீங்க அங்க வந்து நம்ம அங்க படிச்சு பாருங்க, வேற்றுநிலை வழக்கு, துணைநிலை வழக்கு அங்க படிச்சு பாத்தீங்க, அதை கொஞ்சம் ஒப்பிட்டு படிங்க, உங்களுக்கு வந்து அந்த இருக்கு புரியும். பாத்துக்கோங்க. இம்மாற்றத்தை உயிர்ப்பொலி ஒலிப்பொலி மாற்று சட்டம் என்று பெயரிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல். கல்வெட்டு தமிழில் தமிழ் சொற்கள் இவை போன்ற அயல்மொழி எழுத்துகளில் எழுதப்பட்டுள்ளன. நல்லா கவனிங்க, இங்க வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கல்வெட்டு தமிழ்ல தமிழ் சொற்கள் நல்லா கவனிக்கணும். சொல்லு தமிழ் சொல்லுங்க, வடிவம் பாருங்க, வார்த்தை நல்லா கவனிங்க. வடிவம் வந்து பிறந்த எழுத்து, பிராகிருத எழுத்து, தேவநகரி. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணும் புரியணும்படி சொல்லணும் அப்படின்னா, இப்ப அம்மா அப்படின்ற சொல்ல வச்சுக்கோங்க. அம்மா, ஆ இம்மா அம்மா, இது தமிழ். அம்மான்ற சொல்லு தமிழ் சொல்லு. இது அப்படியே ஆங்கில வடிவத்தில் எப்படி எழுதலாம், ஏ எம் எம் ஏ அம்மா. இப்ப நான் அவங்ககிட்ட சொல்றேன், எங்க அம்மான்றது ஆங்கில சொல்லுங்க. நீ கேக்குறீங்க எப்படியான்னு கேக்குறீங்க. அந்த பாருங்க, ஏன்றது ஆங்கிலங்க, எம்மு ஆங்கிலங்க, ஏ ஆங்கிலங்க.
அப்ப அம்மான்ற சொல்ல ஆங்கிலத்துல வடிவத்தை மாத்தலாம். ஆனா அந்த சொல்லு வந்து என்ன சொல்லு நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த வடமொழி வந்து இப்படித்தாங்க நம்ம மொழியை வந்து நிறைய ஆக்கிரமிச்சிருக்கு. நம்மகிட்ட இருக்க எல்லா சொல்லையும் எடுத்து சமஸ்கிருத சொல்ல மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. இந்த சொல்லு எல்லாமே எங்கிட்ட இருந்த சொல்லு. இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நஞ்சுன்னு சொல்லு இருக்கு. நம்ம இன்னைக்கு யாராச்சும் நஞ்சுன்னு பயன்படுத்துறோமா? பக்கத்து வீட்டுக்கு வர பையன் விஷத்தை குடிச்சு புட்டியான்றோம் நம்ம வந்து. அப்ப இந்த சமஸ்கிருத பற்றாளர்கள் என்ன சொல்றது, விஷம்ன்ற சொல்லுதான் முதல்ல தோன்றுச்சு. எங்க விஷம்ன்ற சொல்லத்தான் தமிழ் சொல்லு நஞ்சுண்டு மொழி அதாவது வந்து மாற்றம் செஞ்சுக்கிருச்சு. விஷ அப்படின்ற சொல்லு இருந்தா நஞ்சுன்னு உருவானதுன்றதான் நம்ம நிறையாதான் நம்மளை வந்து அடிச்சு நம்மளை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, நம்ப வச்சிருந்திருக்கிறாங்க. இதுதாங்க என்னன்னா நல்லா கவனிங்க. நம்ம இந்த ஒப்பீட்டு ஒப்பாய்வு மொழிகள்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மொழிகள் அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த சொல்லு எங்க இருந்து தோன்றுனது, இங்கு விஷம் என்பது இதுதான் மூல சொல்லா, இல்ல இதுல இருந்துதான் தமிழ் சொல்லு தோன்றுச்சா, இல்ல நஞ்சு அப்படின்ற சொல்லுதான் மூல சொல்லா, இதுல இருந்துதான் இந்த விஷம்ன்ற சொல்லு தோன்றுச்சா அப்படின்றத வந்து ஒப்பாய்வு செய்து அங்க கால்டுவெல் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னா என்னது நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த சொற்கள்லாம் ஒப்பிட்டு இதுக்கெல்லாம் மூலமான ஒரு சொல்லு மூல திராவிட மொழி சொல்லுதான். சமஸ்கிருதத்துக்கு இதுக்கு ஒட்டு உறவே கிடையாது. இதெல்லாம் யாரு வெளிக்கொண்டு வந்து தெரியுங்களா? நம்ம ஆட்கள்கிட்ட ஒரு பெரிய குறையே என்னன்னா நம்ம ஆட்கள் எதையுமே பதிவு செய்து வைக்கல. இதை கொண்டு வந்து இதனாலதான் இன்னைக்கும் வடமொழி பேசக்கூடியவங்க கால்டுவெல், ஜி.யு. போப்பு, வீரமாமுனிவரும் பயங்கரமா எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்க வந்துதான் உண்மையை வெளிக்கொண்டு வந்தவங்க. சமஸ்கிருதம் என்பது திராவிட மொழிகளுக்கு அது நம்ம நாட்டு மொழியே கிடையாது. அது வந்து ஒரு ஆரிய மொழி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, அரிக்கமேட்டில் கிடைத்த இப்ப நல்லா பாருங்க, கல்வெட்டு தமிழ்ல வந்து தமிழ் சொற்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்க, சொல்லு தமிழ் சொல்லு, ஆனா கிரந்த எழுத்துலையும் பிராகிருத எழுத்துலையும் தேவநகரி எழுத்துலையும். அப்ப அதுக்காண்டி வடிவம்தான் கிரந்தம், ஆனா அந்த சொல்லு என்ன சொல்லு, தமிழ் சொல்லு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து அரிக்கமேட்டில் கிடைத்த மற்கள ஓட்டில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துகள் என்ன எழுத்து, பிராமி எழுத்துக்கள். எழுத்துதான் பிராமி, ஆனால் இருக்க சொல்லு என்னது, தமிழ் சொல்லு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து அயல் நாட்டார் குறிப்புகள் வந்து பாருங்க. வேற்று மொழியில் எழுதப்பட்டுள்ள தமிழ் பெயர்களும் தமிழ் சொற்களும் தமிழ் மொழி வரலாற்றை உருவாக்க பயன்படுகின்றன. ஒரு மொழி வரலாறு எழுதுறதுக்கு எதெல்லாம் துணையா இருக்கு பாருங்க. இலக்கியம் துணையா இருக்கு, இலக்கணம் துணையா இருக்கு, அகராதி துணையா இருக்கு, வேற்று நாட்டார் எழுதிய இலக்கணங்கள் துணையா இருக்கு, கல்வெட்டுகள் துணையா இருக்கு, பிற நாட்டார் எழுதிய பிறமொழி கல்வெட்டுகள் துணையா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுக்குள்ள வந்து வேற்று நாட்டார் உள்ளே நம்மளே ஆள வரும் பொழுதும் ஏதோ ஒரு நோக்கத்தினால உள்ள வர்றாங்க. அவங்க வந்து வியாபார ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க என்ன பண்றாங்க, சில கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க. நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க 11ஆம் வகுப்புல ஒரு ஒரு பாடம் இருக்கு. என்ன பாடம் இருக்கு, நம்ம யாருங்க திடீர்னு நமக்கு வந்து வரமாட்டேது, அகராதி இது டிக்ஷனரி குறிப்பு தொடர்பான ஒரு பாடம் இருக்குல்லங்க, படைப்பாக்க உத்திகள் ஐயா. யாருங்க? படைப்பாக்க உத்திகள் ஒரு இல்ல 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 நம்ம டிக்ஷனரி, அதாவது வந்து நம்ம குறிப்பு என்னங்க டக்குன்னு யாரும் வர மாட்டேது. சரி ஆனந்தரங்கம் பிள்ளை. இப்பயே நீங்க ஆனந்தரங்கம் பிள்ளை பாடத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஆனந்தரங்கம் பிள்ளையுடைய அன்னைக்கு வந்து அவர் வந்து பிரெஞ்சுக்காரங்கிட்ட வந்து துபிபாசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணாரு, மொழிபெயர்ப்பாளராக வந்து வேலை பார்த்தாரு. ஆனா இருந்தாலும் அவர் அன்றைய காலகட்டத்துல வந்து பதிவு செய்யப்பட்ட அந்த குறிப்புகள் வந்து பெரும்பாலான பயங்கரமான ஒரு வரலாற்று களஞ்சியமாக திகழுது. அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில அயல் நாட்டார் வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்தாங்க கூட
அவங்க பதிவு செய்யப்பட்ட சில பதிவுகள் வந்து மொழி வரலாற்றிற்கு மிக சான்றாக உள்ளன. அது என்னான்னு பாருங்க. வேற்று மொழிகளில் எழுதப்பட்டுள்ள தமிழ் பெயர்களும் தமிழ் சொற்களும் தமிழ் மொழி வரலாற்றை உருவாக்க பயன்படுகின்றன. தென்னிந்தியா பற்றியும் தென்னிந்திய சொற்கள் பற்றியும் குறிப்பிடுபவர் யார் பாத்தீங்கன்னா பதஞ்சலி. இந்த பதஞ்சலியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுங்க. அவருடைய காலகட்டத்திலேயே நம்ம தென்னிந்தியாவை பற்றியும் தென்னிந்தியாவில வந்து அந்த அவங்க எப்படியெல்லாம் மொழிகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்னன்றதை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அடுத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வரருசி, இவர் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு. அப்ப இவங்களுடைய பதிவுகளும் மொழி வரலாற்றிற்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு. அந்த வகையில பாக்குறப்ப வட இந்தியாவில் வசித்தவர்கள் இவங்கெல்லாம் காஞ்சி என்னும் சொல்லை குறிப்பிடுகிறார். யாரு? பதஞ்சலி. பாத்துக்கங்க. அடுத்து தந்திர வார்த்திகம் என்ற நூலின் ஆசிரியர் குமரில பட்டர். இவரை பற்றியெல்லாம் நம்ம திராவிட மொழிகள் படிக்கிறப்ப அங்க விளக்கமா இருக்கும். இங்க ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இங்க வரும். அடுத்து வந்து பாருங்க, பாலி, சமஸ்கிருதம், பிராகிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளிலும் தமிழ் பற்றிய குறிப்புகள் நிறைய வந்து இருக்கு. காஞ்சி என்ற சொல்லை இவரும் குறிப்பிடுகிறார். யாருன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி, கிமு 3ஆம் நூற்றாண்டுல. கிரேக்க மொழியில நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் நம்ம மொழியை வந்து நம்ம வந்து நேர்த்தியாக அப்படியே உச்சரிப்போம். இதுவே ஒரு வெளிநாட்டார் வந்து நம்ம மொழியை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உச்சரிக்க முடியாது. ஏன்னா அவனுடைய எழுத்துகளுடைய சாயல் வேறு, ஒளி உறுப்புகள் வந்து வேற மாதிரி உச்சரிப்பாங்க. நம்ம மொழியை வந்து படிக்கிறப்ப வந்து இப்ப நம்ம வந்து தமிழகத்துக்குள்ள வர்றாங்க. அவங்க தமிழகத்தை வந்து தமிழகம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா கிரேக்க மொழியில வந்து பாருங்க, டமாரிக்கா என்ற சொல் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கிரேக்க மொழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு வணிக ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஒரு குறிப்பு இருக்கு. அந்த குறிப்புல நம்ம தமிழகத்தை வந்து அவங்க மொழியுடைய உச்சரிப்புக்கு ஏற்றார் போல டமாரிக்கா, இத வந்து மொழியியல் அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்யறப்போ வந்து டமாரிக்கான்றது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த பதங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ இது தமிழகத்தை குறிக்குதுன்றத அவங்க வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க 249 பாருங்க, கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்நூலில் இதுல சிங்கள மொழியில் இருக்கக்கூடிய மகாவம்சத்துல நல்லா பாருங்க, தமிழா நல்லா பாருங்க. அதாவது வந்து நம்ம உச்சரிப்பு வந்து தமிழான்னு சொல்லலாம். ஆனா அவங்க பாருங்க எந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த தமிழா என்ற சொல் உள்ளது. இது கிபி 5ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுகள்லாம் நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும், வச்சுக்கோங்க. அடுத்து கிபி 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த இந்நூலில் பாண்டிய நாட்டு சோழ நாட்டு சில வழக்காறுகள், அது மட்டும் கிடையாது சில ஒலி உச்சரிப்புகளையும் பார்க்க முடிகிறது. அது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா லீலா திலகம். இது வந்து ஒரு இலக்கண நூல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டுல வந்து எழுதப்பட்ட நூல். அடுத்து வந்து பாருங்க, நம் நாட்டிற்கு வந்த அயல் நாட்டார்கள் தங்களுடைய குறிப்புகளில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள், துறைமுகங்கள், ஏற்றுமதி பொருட்கள், இதை எல்லாம் நீங்க இலக்கிய வரலாறு படிப்பீங்க. இலக்கிய வரலாறு படிக்கிறப்போ வந்து 2019 கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கீழ்கண்ட சொற்கள்ல வந்து மிக பழமையான சொல்லு, வெளிநாட்டார் வந்து அவங்களுடைய பதிவுகள்ல வந்து பதிவு செய்யப்பட்ட சொல்லுதான் அந்த சொல்லு. அதுல வந்து என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா அந்த மயில் தொகையை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுதான் பாருங்க. அடுத்து நம் நாட்டிற்கு பாருங்க, அடுத்து மெகஸ்தனிஸ், பிலினி, தாலமி மற்றும் யுவாங்சுவாங், மார்க்கபோலோ, இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஒண்ணு. இப்ப நீங்க மெகஸ்தனிஸ், யுவாங்சுவாங் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு சுற்றுலா பயணி. சரிங்களா? உலக நாடுகளை வந்து இப்ப இவங்க உள்ள வர்றப்ப வந்து சில குறிப்புகளை வந்து என்ன பண்றாங்க, பதிவு செய்யறாங்க. அதுதான் இதுவும் மொழி வரலாற்றிற்கு அடிப்படை சான்றுகளா வந்து இருந்திருக்கு. இந்தியாவில் கிறிஸ்துவ பாதிரிமார் எழுதிய கடிதங்கள் தமிழ் மொழி வரலாறு ஆராய்ச்சிக்கு பெரிதும் உதவி புரிகின்றன. சரி, இவங்க எது கடிதம் எழுதுனாங்க அப்படின்னா, இப்ப நம்ம நாட்டுக்குள்ள வந்து இவங்க ஆட்சி செய்யறாங்க. இவங்க நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதுல முக்கியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தென்னாடுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக தளம். அப்ப இவங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது
ஒரு உயர் அதிகாரிகளுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வணிகம் எப்படி இருக்கு, வரி எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, மக்களுடைய அந்த பொருளாதாரங்கள்லாம் எப்படி இருக்கு, கட்டுப்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றத வந்து என்ன பண்ணுவாங்க, கடிதங்கள் வந்து அங்க எழுதுவாங்க. தகவல் வந்து அங்க கொடுக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, இங்க வந்து கிழக்கிந்திய நிறுவனம் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இங்க இருக்குன்னா அதோடைய தலைமை நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கும், அங்க இங்கிலாந்துல இருக்கும். அப்ப இங்க இருந்து அவங்க வந்து கடிதம் எழுதுவாங்க, இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து என்ன, எப்படி போய்கிட்டு இருக்கு, வியாபாரம் வந்து சுமூகமா தான் போய்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கக்கூடிய சில மூலப்பொருளா இருக்கட்டும், வியாபார பொருளா இருக்கட்டும் எழுதணும். அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, தெரியாது. அப்ப அவங்க மொழியில எழுதுறப்ப வந்து நம்மளுடைய சில சொற்களை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொருள்களை சில ஒலிகளை வந்து அவங்க மொழிக்கு ஏற்றாற்போல திரித்து மாத்தி எழுதுவாங்க. அப்ப இந்த மாதிரி எழுதப்பட்டது கூட நம்ம மொழி வரலாற்றிற்கு சான்றாக இருக்கு. அந்த மாதிரி வர்றதை பாருங்க. இப்ப சந்திரகுப்தா என்ற அரசின் பெயரை மெகஸ்தனிஸ் வந்து எப்படி பயன்படுத்தி இருக்கிறாருன்னா சந்திரகோட்ரஸ். நல்லா பாருங்க, இத கூட வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து சந்திரகோட்ரஸ் நம்ம சொல்றோம் நம்ம வந்து, ஆனா உண்மையில அவர் எப்படி எழுதியிருப்பாரு, உச்சரிப்பு இன்னும் ரொம்ப வேறுபடும். சந்திரகோட்ரஸ் அப்படின்டுவாங்க. அதை வாசிக்கிறப்ப நம்ம தமிழ் ஆங்கிலத்துல வந்து அம்மான்றத இப்ப நம்ம வந்து சிங்கம்னு சொல்றோம். இப்ப ஒரு ஆங்கிலேயர் வந்து அவனுக்கு தமிழ வந்து உச்சரிக்க தெரியாது. அப்ப அவன் வந்து அவனுடைய ஒலிக்கு ஏற்றார் போல மொழிக்கு ஏற்றார் போல சொல்லுவேன், பாத்துக்கோங்க. அடுத்து கொற்கை நகரை வெளிநாட்டார் வந்து அவங்களுடைய குறிப்புகள்ல எப்படி பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவனுக்கு ரகர வராது, கொற்கைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்னன்னா கொள்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து தமிழ் எழுதுறதுனால பரவாயில்லையே, கொள்கைன்னு சூப்பரா சொல்லியிருக்கிறாங்களே, அருமையா சொல்லியிருக்கிறாங்களே, அப்படி கிடையாதுங்க. அதே உச்சரிப்புல வந்து கொள்கை அப்படின்னுயா அதை வந்து இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. பழங்கால கல்வெட்டுகளில் கொள்கை என்றே காணப்படுகின்றன. அப்ப அவனுக்கு வந்து ரகரம் வந்து அவங்களுக்கு வரல. அப்ப பேச்சு மொழியில வந்து சொன்னதை அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுதான். அடுத்து வந்து பாருங்க, அடுத்து மன்னர் வளைகுடா. இத வந்து கிரேக்கர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொல்சிகுடா அப்படின்ற சொல்ல வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து சென்னைக்கு அருகில் இருந்த துறைமுகத்தை வந்து பாருங்க மல்லியர்பா என குறிப்பிட்டவர் தாலமி. பாத்துக்கோங்க, தாலமி வந்து இந்த மல்லியர்பா ஒண்ணும் கிடையாது. நம்ம இன்னைக்கு நம்ம படிப்போம் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர்ல தான் வந்து திருவள்ளுவர் பிறந்தாருன்ற ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா அவரை பற்றிய வரலாறு நமக்கு தெரியல. அப்ப மயிலாப்பூர் அப்படின்றத தாலமி வந்து எப்படி உச்சரிக்க அவர் பதிவு எப்படி பண்றாரு பாருங்க, மல்லியர்பா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப இதெல்லாம் வச்சு நம்ம கேள்விகள் வந்து வைக்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்து பகவன் என்ற மந்திரத்தை அவர் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து கா வந்து ஒளிப்பில்லா ஒளி போல அங்க என்ன ஆயிருச்சு, மாறிடுச்சு. அப்ப பகவன் அப்படின்ற மந்திரத்தை பவன் என்று குறிப்பிடுகின்ற போது ககரத்தை ஒளிப்பில் ஒளியாக, ஒளிப்பில் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப ஒரு சொல்லு இருக்கும், அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா மாறி, அதுதான் பாருங்க. அப்ப பவன் என்ற மந்திரத்தை பகவன் என்ற மந்திரத்தை பவன் என்று குறிப்பிடுகின்ற போது ககரத்தை ஒளிப்பில்லா ஒளியாக எழுதி காட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்கோ போல. இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நிறைய நம்ம வந்து பாருங்க இலக்கணத்திலே நம்ம வந்து பயன்படுத்துவோம், இடை குறைந்து பயன்படுத்துவோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப உள்ளம் அப்படின்றத உளம்னு எழுதுவோம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உள்ளம்ன்றத லகர ஒற்று எடுத்துட்டு உளம்னு எழுதுறோம், பாத்தீங்க. அது மாதிரிதான் இங்க. அப்ப ஒளிப்பில்லா ஒளியாக எழுதி காட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பயணி மார்க்கோ போலோ. அடுத்து பாருங்க ராபர்ட் நோபிலி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாருங்க, 17ஆம் நூற்றாண்டில் தமிழகம் வந்த இவர் யாரு, இந்த ராபர்ட் நோபிலி. இவர் இந்த தமிழ்ல சகரம் இருக்கு பாத்தீங்களா, சகரம், அத வந்து இந்த பாருங்க இச், இந்த உச்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா TCH. அவருடைய மொழிக்கு ஏற்றார் போல அவர் ஒரு குறிப்பு எழுதுறப்ப சார்ந்து எழுதாம அவர் எந்த அதை பயன்படுத்துறாரு, அந்த வந்து இச் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறாரு, பாத்துக்கோங்க. அடுத்து வீரமாமுனிவர் 18ஆம் நூற்றாண்டில் வந்த இவர் வந்து சகரத்தை வந்து அவருடைய குறிப்புல எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா
எஸ்ன்னு பயன்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம வந்து சங்கர் அப்படின்ற வார்த்தையை எழுதுறோம்னா ஆங்கிலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், SANANEKR பயன்படுத்துவோம் நம்ம. அதே மாதிரி சாவுக்கு எஸ். அது மாதிரி வீரமாமுனிவர் பாத்தீங்கன்னா சகரத்திற்கு வந்து அவர் எந்த ஒலியை பயன்படுத்துறாருன்னா எஸ் பயன்படுத்துறாரு. அடுத்து 261 பாருங்க. தமிழ் ஒளியியல் ஆராய்ச்சியில் அயல்நாட்டார் குறிப்புகள் மிக இன்றியமையாத சான்றுகளாக மிளிர்கின்றன. வார்த்தை நல்லா கவனிங்க. தமிழ்ல இந்த வார்த்தை தான் முக்கியம். தமிழ்ல வந்து ஒரு எழுத்தினுடைய அந்த ஒளி எப்படி மாறுபட்டிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படின்றத ஆய்வு செய்யறப்ப இந்த அயல் நாட்டார் குறிப்புகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கிறதாக சொல்றாங்க. அடுத்து மொழி வரலாறுல மிகவும் ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த கிளை மொழிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளை மொழிகளும் ஒரு மொழி வரலாறுக்கு ரொம்ப உற்ற உறுதுணையாக இருக்கு. பாருங்க 262. மொழி குடும்ப வரலாற்றிற்கு மொழியும் மொழி வரலாற்றிற்கு கிளை மொழிகளும் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. இப்ப நம்ம தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வட திராவிட மொழி, அப்போ ஒரு மொழி குடும்பங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்கும் மொழி வரலாற்றிற்கும் இந்த கிளை மொழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதுணையாக இருக்கு. மொழி வரலாறு எழுத்து சான்றுகளை அடிப்படையாக வைத்து எழுதலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மொழி இப்ப இலக்கியம் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க தொல்காப்பிய இலக்கணம், சங்க இலக்கியம் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட எழுத்து சான்றுகள் தான். இதுவும் மொழி வரலாற்றிற்கு அடிப்படையாகத்தான் இருக்கும். ஆனால் எழுத்து சான்றுகளை எல்லா மொழிகளுக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஏன் எதிர்பார்க்க முடியாது? இப்ப கால்டுவெல் வந்து திருந்திய மொழிகள், திருந்தா மொழிகள் அப்படின்னு பிரிச்சாரு. நீங்க ஒரு மொழி வரலாற்றிற்கு ஒரு துல்லியமான ஒரு தரவுகளை எழுத்து சான்றுகள் மட்டும் தராது. இலக்கிய வழக்கு, அதாவது வந்து எந்த ஒரு இலக்கியங்களும் இலக்கணங்களும் இல்லாத சாதாரணமாக ஒரு பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய நாகரிகமே இல்லாத ஒரு பழங்குடியினர், ஒரு மலைவாழ் மக்கள், இவங்க பேசக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பேச்சு மொழி கூட ஒரு மொழி வரலாற்றிற்கு பாத்தீங்க அப்படின்னா உறுதுணையாக இருக்கும். அதுதான் பாருங்க. ஆனால் எழுத்து சான்றுகளை எல்லா மொழிகளுக்குமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எழுத்து சான்று இல்லாத மொழியும் கூட மக்களால பேசக்கூடிய ஒரு மொழிதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு மொழியை முழுமையாக அறிய வேண்டுமானால் அம்மொழியில் உள்ள இலக்கியம், இலக்கணம் போன்றவற்றை அணுகினால் மட்டும் போதாது. இதெல்லாம் கூற்றுல வந்து வைப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அம்மொழியினை பேசும் பேச்சு மொழியினையும் ஆராய வேண்டும். கிட்டத்தட்ட இந்த கிளை மொழிகள் எல்லாமே இந்த மாதிரிதான். பாருங்க. அடுத்து பாருங்க. கிளை மொழியாளர் அந்த கிளை மொழியை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க தாங்க. தாங்கள் சேகரித்த மொழி செய்திகள், தாங்கள் சேகரித்தன்னு மாத்திக்கங்க. தாங்கள் சேகரித்த மொழி செய்திகளை வரலாற்று அடிப்படையில், வார்த்தை நல்லா கவனிங்க, கால்டுவெல் கூட இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருப்பாரு. பாருங்க. எந்த சொல் யாரால் எங்கு எந்த பொருளில் வழங்கப்பட்டது என்றும், பிறமொழி கூறானால் அஃது எந்த மொழியின் குறுக்கீட்டால் வந்தது என்றும் விளக்கம் காணலாம். கிளைமொழி ஆய்வால் பேச்சு வழக்கின் சிறப்பு இயல்புகளையும் பழைய வழக்குகளையும் ஆராயலாம். இந்த 3 கருத்து முக்கியமானதுங்க. இப்ப எந்த சொல்லு யாரால எங்கு எந்த பொருளால வழங்கப்பட்டது அப்படின்றதையும், அது மட்டும் கிடையாது, பிறமொழி கூறானால் அது எந்த மொழியோட குறுக்கீட்டால வந்தது. இப்ப நான் தமிழ்ல வந்து ஒரு சொல்லு வந்து நம்ம வந்து பேசுறோம். இப்ப கிளை மொழிகள்ன்றப்ப வந்து உங்களுக்கு நிறைய மொழிகள் இருக்கு. அந்த கிளை மொழிகளுக்குள்ள வந்து இந்த சொல்லு வந்து எந்த சொல் யாரால எங்கு எந்த பொருள்ல பேசப்பட்டது, சரி அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சொல்லு வந்து பிறமொழி சொல்லாலதான் இந்த மாதிரி வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த கிளை மொழி ஆய்வுகளை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். நல்லா கவனிங்க. இப்ப இதெல்லாம் அடிக்கடி வந்து டிஆர்பில கேட்கக்கூடியது. நீ என்ற முன்னிலை பன்மை வடிவம் இன்னைக்கு வந்து நீன்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது. தனக்கு முன்னாடி இருப்பவர் ஒருவரை குறிப்பதற்கு நீன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்.
அதே நேரத்துல வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் முன்னிலை பன்மையை குறிக்கிறதுக்கு நீங்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா திருநெல்வேலி மாவட்டத்துல பாருங்க, நீம் என்ற முன்னிலை பன்மை வடிவம் இம்மாவட்ட கிளைமொழி வழக்கில் காணப்படுகிறது. எங்க திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து தனக்கு முன்னாடி இருப்பவர்கள் பல பேரை குறிக்கிறதுக்கு வந்து அவங்க நீர்ன்றதை பயன்படுத்தல, நீங்கள்ன்றதை பயன்படுத்தல. ஆனா அதே நேரத்துல நீன்ற சொல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல பயன்படுத்துறதாக சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய மாவட்டங்கள்ல வந்து எப்ப வந்தீரு, எப்ப சென்றீரு, நீர் எப்ப வந்தீரு அப்படின்னுவோம். அதுதான். அப்ப நீர் அப்படின்றது இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, அதே நீர்ன்றது வந்து முன்னிலை ஒருமைதான். ஆனா அதே நேரத்துல அரு வந்து பன்மையை குறிக்கிறது தான். ஆனா சில இடங்கள்ல இப்படியும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த வட்டார வழக்குகள்ல ஒரு சொல்ல பயன்படுத்துறது. அடுத்து பாருங்க 267 பாருங்க. இப்ப உத்தரம் என்ற சொல்லுக்கு இந்த இரண்டு பொருள் உண்டு. இது பொதுவா வந்து நம்ம தமிழ்ல இலக்கிய வழக்கிலே சரி, பொதுவா வந்து உத்தரம் என்னது கைமரம், இன்னொன்னு என்னது விடை. இது எந்த மாவட்டம் தெரியும்? இப்ப எங்க தேனி மாவட்டத்திலாம் வந்து நம்ம வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்பு இருக்கு பாத்தீங்களா, சில நேரம் பிடிச்சு நம்ம தொங்கிட்டு நின்னோம்னா, என்ன உத்தரத்தை பிடிச்சி தொங்கிட்டு நிக்கிற, கையறா கீழே சரிச்சு போட்டுறத விழுந்துரும் அப்படின்னுவாங்க. அப்ப உத்தரம் அப்படின்னா கைமரம், இன்னொன்னு உத்தரம் அப்படின்னா விடை. இது வந்து இந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. ஆனா நல்லா கவனிங்க, இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல் இவ்வழக்கில், எந்த வழக்குல, இந்த கிளைமொழி வழக்குல வெவ்வேறு சொற்களா மாறி போயிருச்சா. வார்த்தை நல்லா கவனிக்குங்க. உத்தரம் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு. ஆனா இந்த கிளைமொழி வழக்குல இந்த இருபொருள் தரக்கூடிய இந்த ஒரு சொல் இருக்கு பாத்தீங்க, இருபொருள் தரக்கூடிய இந்த ஒரு சொல், இந்த உத்தரம் இருக்கு பாத்தீங்களா, கிளைமொழி வழக்குல வந்து வெவ்வேறாக வந்து வெவ்வேறு சொற்களாக வந்து மாறி போயிருச்சான். அது என்னன்னு பாருங்க. இரு பொருள்களையும் இருவேறு சொற்கள், அதாவது வேறு இரண்டு சொற்கள் உணர்த்தும் முறையில் இத்தகைய சொற்களால் கிளைமொழியில் ஒழிக்க முற்பட்டன. எதுனா நல்லா பாருங்க. இந்த உத்தரம் அப்படின்றது தனித்துவமான ஒரு சொல்லா போயிருச்சு. உத்தாரம் அப்படின்றது கிளைமொழியில தனியா போயிருச்சு. வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த உத்தரம் அப்படின்றது கைமரம், விடைன்றது ரெண்டு பொருள் தரக்கூடியது. இருபொருள் தரக்கூடிய இந்த உத்தரம்ன்ற ஒரு சொல்லு கிளைமொழியில ரெண்டு சொல்லா பிரிஞ்சு தனித்துவமா போயிருச்சு. அதுக்கு நல்லா கவனிங்க. இந்த பாருங்க, இங்க உத்தரம் அப்படின்னா கைமரம், உத்தாரம் அப்படின்னா இந்த இருக்கு விடை, பதில், அதுக்கப்புறம் அனுமதி, தனியாக பிரிஞ்சு போயிருச்சு. பாத்துக்கோங்க. அடுத்து 267 பாருங்க. மொழி வரலாற்றிற்கும் ஒப்பிலக்கணத்திற்கும் பெருந்துணை புரிகிறது என்னான்னு பாத்தீங்கன்னா கிளைமொழி. மேற்கு கிளைமொழிதான் இன்று மலையாள மொழியாக வடிவம் பெற்றுள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேவை என்னது சண்முகம். பாத்துக்க, மேற்கு கிளைமொழி தான், ஒண்ணும் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அன்னைக்கு இருக்க சூழல்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், செந்தமிழ் பேசக்கூடிய நாடு செந்தமிழ் நாடுன்னு சொல்லியிருப்போமா. அப்ப அந்த செந்தமிழ் நாட்டிற்கு மேற்கே ஒரு நம்ம மொழிய வந்து திரித்து கிளை மொழியாக பேசுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒண்ணும் கிடையாதுங்க, நிறைய மொழிகள் எப்படி உருவாகுதுன்றீங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து தமிழை ஆங்கிலத்தையும் கலந்து வந்து தங்கிலீஷ் பேசுறோம் பாத்தீங்களா. இதுவே ஒரு மொழியாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படித்தான் ஒவ்வொரு மொழிகள் என்ன ஒண்ணு அப்படியே பிரிஞ்சு போகும். நான் திராவிட மொழிகள் நடத்துறப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். இப்ப தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் தமிழை சற்று திரித்து பேசுறாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்மகிட்டே வந்து இப்ப நீங்கள் நானே வந்து நான் ஒரு சொல்லை சற்று திரித்து கொஞ்சம் ஒரு மாதிரி உச்சரிப்பு வந்து ஒரு மாதிரி சொன்னேன்னா உடனே நீங்க சிரிப்பீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? ஐயா இந்த சொல்ல இப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா, இதை நீங்க இப்படி சொல்லணும். இந்த திராவிட மொழிகள்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் எப்படி பிரிஞ்சு போச்சுன்னா, நம்ம தாய்மொழிய அதாவது தமிழ் மொழிய வந்து ஒரு கூட்டாத்தார் வந்து நம்ம இனம்தான், நம்ம ரத்தம் தான், நம்ம உறவு தான்,
கொஞ்சம் அவங்க நம்ம எல்லையிலிருந்து கொஞ்சம் அங்கிட்ட ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொஞ்சம் மாறுபட்டு அப்படியே லேசா கொஞ்சம் மாறுபட்டு பேசுறாங்க. உடனே நம்மால என்ன பண்றியா, டே இங்க வர்றாய், நம்ம கண்ணுன்னு சொல்றான், இவன் பாரு கண்ணு அப்படின்றியான். நம்ம நீருன்னு சொல்றான், இவன் நீளு அப்படின்னு சொல்றியான். நம்ம சிரிக்கிறப்ப நம்ம ஆட்கள் என்ன பண்ற, தமிழ் பேசுறவன் நான் பேசக்கூடிய மொழியத்தான் அவன் கொஞ்சம் மாத்தி பேசுறியா அப்படின்ட்டு அதை ஏத்துக்கிறாம எள்ளி நகையாடும் பொழுது அந்த கூட்டத்தார் என்ன பண்றாங்க, நம்மளை விட்டு கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு போறாங்க. அப்படியே பிரிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பேச்சுக்கு வேறொரு மொழி வந்து என்ன பண்ணுது, வடிவம் கொடுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க கன்னடமா இருக்கட்டும், மலையாளம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எழுத்தினுடைய வடிவம் வந்து பிற மொழியோட வடிவத்தை வந்து அது பெற்றுருச்சு. இப்படித்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் பிரிஞ்சு அவங்களுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கு. நம்ம அவங்கள ஆதரிக்காம நம்ம எள்ளி நகையாடுனதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. வேற மொழி வந்து அவங்களுக்கு எழுத்து வடிவத்துக்கு ஆதரவு கொடுத்ததுனால இன்னைக்கு அந்த உச்சரிப்பு வந்து நமக்கு வந்து மாறுபட்டு தெரியுது. அதுதான் பாத்துக்கோங்க. அப்ப நல்லா பாருங்க. அப்ப நம்ம அந்த செந்தமிழ் பேசக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிற்கு அந்த மேற்கே பேசக்கூடிய அந்த கிளை மொழி தான் இன்னைக்கு மலையாள மொழியாக வடிவம் பெற்றுள்ளது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சேவை சண்முகம். எழுத்து சான்று இல்லாத மொழிகளின் வரலாற்றை அறிய பயன்படும் முறை. ஒரு மொழிக்கு எழுத்து சான்றே கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த மொழியை வந்து மீட்டு உருவாக்கம் செய்யணும், மறுபடியும் மீட்டு கொண்டு வரணும். அப்ப அதற்கு பயன்படுத்தக்கூடிய முறை வந்து ஒரு 4 முறை இருக்கு. என்ன முறைன்னா அகமீட்டு உருவாக்கம், கிளைமொழி புவியியல், புறமீட்டு உருவாக்கம் அல்லது ஒப்பியல் முறை, சொற்கோவை புள்ளியியல். இதுக்கு எல்லாமே கீழே விளக்கம் கொடுத்திருக்கோம். இதுக்குள்ள இருந்தா அடிக்கடி கண்டிப்பா கேள்வி வைப்பாங்க, பாத்துக்க. இதெல்லாம் முக்கியமான பகுதி மொழி வரலாறுல. இப்ப அகமீட்டு உருவாக்கம்னா என்ன, மூல ஒளி மாற்றத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது வந்து ஒரு எழுத்து, அதாவது ஒரு ஒளியன், ஒரு ஒளி, இந்த ஒளி எங்கிருந்து இந்த ஒளிக்கு வந்து மூல காரணமான மூல மொழி எது அப்படின்ற கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த அகமீட்டு உருவாக்கம் அப்படின்ற பயன்படுத்தி தான் என்ன பண்ணுவாங்களா, கண்டுபிடிப்பாங்களாம். ஒப்பியல் ஆய்வுக்கு மட்டுமின்றி மொழி வரலாற்று ஆய்வுக்கும் பெருந்துணை புரியவை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அகமீட்டு உருவாக்கமும் புறமீட்டு உருவாக்கமும் தான் முக்கியமானது. ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள் தனித்தனியே பிரிந்து செல்லும் காலத்தை கணக்கிட பயன்படும் முறைதான் இந்த சொற்கோவை புள்ளியல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து புத்தகத்துல அவ்வளவுதான் இருக்கு, பாருங்க. அடுத்து மொழி வரலாற்றை எழுத பயன்படும் உத்தி முறைகள்ல மிக ஆற்றல் உடையது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒப்பியல் முறைதான். இந்த ஒப்பியல் முறைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது வந்து புற மீட்டு உருவாக்கம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பல மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து அவை அனைத்தும் தொல்மொழி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய மொழி வந்து என்னது, தமிழ் மொழி தான். ஆனா அதுக்கு முன்னாடி திராவிட மொழி வேறு, தொல் திராவிட மொழி வேறு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க, பாருங்க. அப்ப தொல்மொழி ஒன்றிலிருந்து கிளைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றவர்கள். நீங்க மொழி வரலாறு படிச்சா தெரியுங்க. நம்ம தமிழ் மொழிக்கு முன்னாடி ஒரு பழமையான ஒரு என்னது, ஒரு புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க. பல மொழிகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து அவை அனைத்தும் தொல் மொழி ஒன்றிலிருந்து கிளைத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒப்பியல் ஆய்வு மொழியியலாளர்கள். அடுத்து ஒப்பிலக்கணம் என்ற சொல்லை முதலில் தமது நூலில் பயன்படுத்தியவர் 2025 வினாங்க வான் ஸ்லேகல். இதுக்கெல்லாம் ஸ்டார் போட்டு கொடுத்தாங்க. இது என்ன தெரியும், வான் ஸ்லேகல் கொடுக்கறதுக்கு வான்ஸ் லோகல் ஏதோ வந்து கொடுத்துட்டாங்க டிஆர்பியில். இந்த வட்டம் வந்து ஒரு மொழி வரலாறு படிக்கிறவங்க இது கூட நமக்கு தெரியாது. இதை காட்டி என்னன்னா ஒரு பெரிய பயிற்சி நிறுவனம் விடை குறிப்பு போட்டாங்க. அவங்க இந்த கேள்விக்கு கால்டுவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் டிஆர்பியில.
டிஆர்பியில வந்து இதெல்லாம் 2-3 தடவை கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. அப்ப ஒப்பிலக்கணம் என்ற சொல்ல வந்து முதல்ல தமது நூல்ல பயன்படுத்தினவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வான்ஸ்லேகல். இவர் வந்து ஜெர்மனி நாட்டவர். அடுத்து கிபி 1856 வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் எழுதினவர் கால்டுவெல். இதெல்லாம் நமக்கு தெரியும், பள்ளி பாட புத்தகத்திலே வந்து இருக்கு. வருடம்லாம் பாத்துக்கோங்க. இதை ஏற்கனவே படிச்சுட்டோம் நம்ம. 272 எமோனோவும் பர்ரோவும் வெளியிட்ட அந்த திராவிட சொற்பிறப்பியல் அகராதி, ரொம்ப முக்கியமான ஒரு அகராதி. இதை பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த பாருங்க, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, தொல் திராவிட மொழியும் தமிழும். வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி வந்து நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி படிச்சிருப்போம். இந்த மொழிகளுக்கு முன்னாடியே ஒரு பழமையான, அதாவது வந்து இந்த தொல் திராவிட மொழியிலிருந்து தான் மற்ற திராவிட மொழிகள் என்ன வந்திருக்கு. மற்ற திராவிட மொழிகளுடன் ஒப்பிடும் பொழுது தொல் திராவிட மொழியிலிருந்து முதலில் கிளைத்த மொழி என்ன மொழின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தான். சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் அங்க இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும், பாத்துக்கோங்க. திராவிட மொழிகள் அனைத்தும் ஒரு மூல மொழியிலிருந்து பிறந்து வளர்ந்தவை. மொழி குடும்பம் என்பது, நல்லா கவனிங்க, ஒரு மொழி குடும்பம் தான் அப்படின்னா என்ன பாருங்க. தொல்மொழி ஒன்றிலிருந்து பிரிந்து காலத்தாலும் இடத்தாலும் வெவ்வேறு மாற்றம் அடைந்து ஒரு பிரிவு மொழியும், வார்த்தை நல்லா கவனிங்க, ஒரு பிரிவு மொழியும் மற்றொரு பிரிவு மொழியும் வெவ்வேறு மொழி என கருதும் பல மொழிகளின் தொகுதியாகும். இப்ப நல்லா பாருங்க, இப்ப திராவிட மொழி குடும்பம்ன்றது ஒரு மொழி குடும்பம். அதுக்குள்ள வெவ்வேறு பிரிவு இருக்கு. என்ன பிரிவு இருக்கு? தென் திராவிடம்ன்றது வந்து அது ஒரு வகையான குடும்பம். நடு திராவிட மொழி குடும்பம்ன்றது அது ஒரு வகையான குடும்பம். வட திராவிடம்ன்றது வந்து ஒரு வகையானது. இப்ப நீ மொத்தமா பாக்குறப்ப இது எல்லாமே வந்து இதுக்குள்ள ஒரு பொது கூறு இருக்கு. அதனாலதான் இது எல்லாமே மூன்றுமே வந்து திராவிட மொழி குடும்பம். ஆனா தென் திராவிட மொழி குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா காலத்தாலையும் இடத்தாலையும் சிலதுல வந்து ஒற்றுமையோட போகுது. நடு திராவிட மொழி குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு வகையான ஒற்றுமையா இருக்கு. வட திராவிட மொழி குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வகையான ஒற்றுமையா இருக்கு. ஆனா அந்த மூன்றையும் ஒப்பிடுறப்ப மூணுக்குள்ளேயும் ஒற்றுமை இருக்கு. அதுக்கு இதுதான் விடை. நல்லா பாருங்க, மொழி குடும்பம் என்பது தொல்மொழி ஒன்றிலிருந்து பிரிந்து காலத்தாலையும் அதுக்கப்புறம் வந்து இடத்தாலையும் வெவ்வேறு மாற்றம் அடைந்து ஒரு பிரிவு மொழியாகும். இப்ப தென் திராவிட மொழியை பூரா எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து தெற்க அந்த இடத்தாலையும் என்ன பண்ணிடும், ஒரு வகையான ஒரு சூழலுக்குள்ள வந்துடும். ஒரு பிரிவு மொழியையும் மற்றொரு பிரிவு மொழியும் வெவ்வேறு மொழி என கருதும் பல மொழிகளின் தொகுதி ஆகும். திராவிட மொழிகளாக இருந்தாலும் ஏன் தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழின்னு ஏன் பிரிச்சாங்க? அங்கேயும் சில வேறுபாடுகள் வந்து அங்க வந்து என்ன பண்ணது இருக்கு. அதனாலதான் இங்க வந்து மூன்று கூறுகளா பிரிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் படிச்சுக்கணும். அடுத்து 279 பாருங்க, எல்லா திராவிட மொழிகளுக்கும் மூலமாக இருந்த மொழியினை இவ்வாறு வழங்கினர். எல்லா திராவிட மொழிக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், கோத்தா, கொராக்கா, இருளா, பிராயி, இந்த எல்லா திராவிட மொழிகளுக்கும் இருந்ததை என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, மூல திராவிட மொழி அல்லது தொல் திராவிட மொழி, அதாவது புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ். பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இன்றைய ஒப்பு மொழிகளுக்கும் வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்ட பெருமை யாருன்னு வித்திட்ட பெருமைக்குரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஸ்கு, பாப்பு, கிரீம். பாத்தீங்க, 1837 மீட்டுருவாக்கத்தின் இன்றியமையாமையை பற்றி பேசியவர் பென்பே. ஒரு மொழியை பத்தி, மொழி வரலாற்றிற்கு மீட்டுருவாக்கம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த மீட்டுருவாக்கம்லாம் என்னன்றது பின்னாடி வரும், சரிங்களா? பாத்துங்க. அடுத்து மீட்டுருவாக்கம் இவருடைய காலத்தில் தான் நடைமுறைக்கு வந்தது. யாருடைய காலத்துல? வான்ஸ்லேகல் காலத்துல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் தேங்க உங்களுக்கு. இப்ப வான்ஸ்லேகலை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க, பாத்தீங்களா? என்ன கேள்வி கேட்டாங்க வான்ஸ்லேகலை பத்தி? ஒப்பிலக்கணம் அப்படின்ற சொல்ல முதல்ல தமது நூல்ல பயன்படுத்தினவர் யாரு? சாய்ஸ் எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. கால்டுவெல் வர்றாரு,
இத மேலோட்டம் படிச்சவங்க யார் எடுப்பாங்கன்னு தெரியுங்களா? திராவிட மொழியின் ஒப்பாய்வு ஒப்பிலக்கணம் கால்டுவெல் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் தான் வருவாரு. எடுத்தனே அதான் போடுவாங்க. நிறைய பேர் அதான் போட்டிருந்தாங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான வார்த்தைகளை வந்து புரிஞ்சு படிக்கணும். எது முதல்ல வந்துச்சு, இந்த பதத்தை முதல்ல யாரு பயன்படுத்தினது, யார் நடைமுறைக்கு கொண்டு வந்தது, அதெல்லாம் நம்ம வந்து அந்த வார்த்தையை வந்து நல்லா வந்து பாத்துக்கணும். சரி, இப்ப அப்படியே வந்து பாருங்க. அப்ப மீட்டுருவாக்கம் யாருடைய காலத்துல வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா வான்ஸ்லேகல் காலத்துலதான். இந்தோ ஐரோப்பிய இலக்கணம் ஒன்று எழுதி வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? பாப். இவருடைய முழு பெயர் வந்து பிரான்ஸ் பாப். இவரை பற்றி இந்த ரஸ்கு பாப்பு கிரிமை பத்தி பின்னாடி வந்து விளக்கம் இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம், பாத்துக்கோங்க. நல்லா கவனிங்க. இந்த இந்தோ ஐரோப்பிய இலக்கணம் ஒண்ணும் கிடையாதுங்க, சரிங்களா? அதாவது இந்தோண்டா ஒண்ணும் கிடையாது, இந்தியன்ற அர்த்தம். இந்திய மொழிகளை பற்றியும் ஐரோப்பிய மொழிகளை பற்றியும் ஒரு இலக்கணம் எழுதுறாரு, சரிங்களா? அதான் இந்தோ ஐரோப்பிய. உங்களுக்கு நிறைய ஒரு குழப்பம் வரும். இந்த மூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழிகளை வந்து இத்தனை வகையா பயன்படுத்துறாரு, இந்த ஐரோப்பிய மொழியில என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு விரிவான அறிந்து கொள்கைன்னு ஒரு பகுதி நான் கொடுத்திருப்பேன். இப்ப நீங்க எப்படி உங்களுக்கு ஐயம் வருதோ இதே மாதிரி நான் படிக்கிறப்பையும் சில நுணுக்கமான ஐயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப அதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், அதற்கு விடை ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பேன். அதுக்கு நீங்க முதல்ல வந்து இதை முழுசா நீங்க படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வரணும். ஒரு இடத்துல படிச்சு டக்குன்னு நம்ம வந்து புரியலன்னு சொல்லக்கூடாது. மொழி வரலாறை பொறுத்த வரைக்கும் நீங்க முழுவதுமாக படிச்சு வர்றப்ப வந்து ஒரு உங்களுக்கான ஒரு 100% ஒரு தெளிவுக்கு வந்திருப்பீங்க, பாத்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க 284 பாருங்க. 284 கிபி 1896 சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் ஆகியவை ஒரே இனத்தை சார்ந்தவை என்ற கருத்தை வெளியிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். நல்லா பாருங்க, எந்த சமஸ்கிருதம் எங்களில் இருந்துதான் தமிழ் பிறந்தது அப்படின்னு எந்த சமஸ்கிருதம் சொல்லுச்சோ அதே சமஸ்கிருதத்துக்கும் நம்ம தமிழுக்கும் நம்ம நாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் ஒற்றுமையே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் முழுவதும் எதை பின்பற்றும் தெரியுங்களா? சமஸ்கிருதத்தான் பின்பற்றும். நீங்க யார்கிட்ட போய் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுங்க அப்படின்னு போறோம்னு தெரியுங்களா? வடமொழி ஆதரவாளர்கள்ட்ட தான் நம்ம வந்து ஒரு பெயர் சூட்ட போறோம். ஒரு ஆங்கில ஆதரவாளர்கிட்ட போய் வந்து ஒரு நல்ல பெயர் சொல்லுங்கன்னா அவன் என்ன பெயர் சொல்லுவீங்க? அவன் மொழியை விட்டு கொடுப்பானா? அப்ப நீங்க நேர போய் ஒரு ஜாதகம் பாக்குறவங்கிட்ட சமஸ்கிருத ஆதரவாளர்கிட்ட நீங்க போனீங்கன்னா அவன் என்ன சொல்லுவியான்? சாவுல சொல்லுவியான், ஜாவுல சொல்லுவியான், ஹீல சொல்லுவியான். அவன் பாருங்க இப்படித்தான் பெயர் வைப்பான். நம்ம மொழி வரலாறு படிக்கிறப்ப நம்ம தமிழ் படிச்ச ஒரு ஆசிரியர் நம்ம என்னெல்லாம் நம்ம தவறு செஞ்சிருக்கோம், இப்ப வரைக்கும் எதெல்லாம் நம்ம தெரியாம இருந்திருக்கோம், அறியாமையில இருந்திருக்கு, நம்ம ஒரு பொண்ணு நமக்கு புரிய வரும், பாத்துக்கோங்க. அப்ப கிபி 1896 சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் ஆகியவை ஒரே இனத்தை சார்ந்தவை என்ற கருத்தை வெளியிட்டவர் வந்து வில்லியம் ஜோன்ஸ். தொல் திராவிட ஒளியன் எழுத்து தொல் திராவிட ஒளியன் அமைப்பை திராவிட மொழியியல் பேரறிஞர் எமோனோ அவர்கள் இம்முறையின் மூலம் ஆராய்ந்துள்ளார். எதுலன்னா மீட்டுருவாக்கம்னா பின்னாடி வந்து இந்த ஒளியன் ஒரு எழுத்து எப்படி வந்து இதற்கு மூலமொழி எது, இது எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா பாருங்க. அடுத்து 286 பாருங்க. ஒரு குடும்பத்தின் பல்வேறு மொழிகளை ஒப்பிட்டு ஆராயக்கூடிய முறைதான் ஒப்பியல் முறை. இப்ப கால்டுவெல் எழுதுனது வந்து ஒப்பிலக்கண முறைதான். அவரு திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் எழுதுறாருன்னா எல்லா திராவிட மொழியில் எடுத்துக்கிட்டு வந்து இதுக்கு எது மூலமொழி, எந்த சொல்லி எங்க இருந்து உருவாச்சு, அதான் அவர் சொல்ல வர்றாரு. அடுத்து நல்லா கவனிங்க. செவி என்ற பொருளை தருகின்ற சொல் தொல் திராவிட மொழிகளில் இவ்வாறு காணப்படுகின்றது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம வந்து செவின்னா காது, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். வெறும் திராவிட மொழி கிடையாது. நான் தொல் திராவிட மொழினா என்ன சொன்னேன்? திராவிட மொழிகளுக்கெல்லாம் என்னது மூலமொழிதான் தொல் திராவிட மொழி. அப்ப இந்த பழமையான இந்த தொல் திராவிட மொழியில செவின்ற சொல்லு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. சகரம் கிடையாது, கெவி அப்படின்னு இருந்திருக்கு. இவ்வாறு உருவாகின்ற நிலையத்தான் மீட்டு உருவாக்கம். அப்ப இந்த செவின்ற சொல்லு
இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சரிங்கய்யா கெவின்னு இருக்கு, இப்ப செவின்னு இருக்கு. இப்ப இந்த செவின்ற சொல்லு வந்து தமிழ்ல பயன்படுத்துறோம். ஆனா அதே நேரத்துல வந்து தொல் திராவிட மொழி, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் நிறைய திராவிட மொழிகள் இருக்கு. அப்ப தொல் திராவிட மொழின்றது வந்து எல்லா மொழிகளுக்கும் முதல்ல இருக்கக்கூடிய மொழின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்த திராவிட மொழிகள்ல வந்து எது மூலமொழி அப்படின்னா, மொழியியல் அறிஞர்கள், அதாவது ஒப்பியல் ஒப்பியல் ஆய்வு அறிஞர்கள் வந்து எந்த மொழியை சொல்றாங்கன்னா, மற்ற திராவிட மொழிகளுக்கு மூலமொழி எந்த மொழி அப்படின்னா தமிழ் தான். எப்படி தமிழ்னு சொல்றாங்க? அங்க தொல் திராவிட மொழியிலிருந்து ஒரு சொல்லு அடுத்த கட்டத்துக்கு எந்த மொழி பயன்படுத்தி இருக்குன்னா தமிழ் தான் பயன்படுத்தி இருக்கு. இந்த தமிழ்ல இருந்து தான் மற்ற மொழிகள் வந்து பிரிந்து அப்படியே போயிருக்கு. இப்படித்தான் ஒப்பிடுறது, பாத்துக்கோங்க. ஒப்பாய்வின் விளைவாக திராவிட மொழிகளை 3 பெரும் பிரிவாக பிரிப்பர். நல்லா கவனிங்க. இப்ப நான் படிக்கிறேன் பாத்தீங்களா, தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அப்ப இதை எப்படி 3ஆ பிரிக்கிறாங்கன்னா ஒப்பிடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மேல வந்து ஒரு கருத்து சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து இந்த இருக்கு பாருங்க, 278 வந்து மொழி குடும்பத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்றதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, பாத்துக்கோங்க. இப்ப நல்லா பாருங்க, 3 பிரிச்சாச்சு. இப்ப நல்லா கவனிங்களேன். தொல் திராவிட உயிர் ஒளி எண்கள், வார்த்தை நல்லா கவனிங்க. தொல் திராவிட உயிர் ஒளி எண்கள் 10. ஐ அவ்வு இல்லை. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஐயா அந்த ஐ அவ்வு இல்லாமத்தான் நம்ம தமிழ் மொழி வந்துச்சா? அப்படி கிடையாதுங்க. இப்ப இன்னைக்கும் நம்ம சில சொற்களை வந்து எழுத்து வழக்குல இல்லாம பேச்சு வழக்குல வந்து நம்ம சில நேரங்கள்ல பயன்படுத்துறப்போ வந்து சில ஒலிகளை நம்ம அறவே பயன்படுத்துறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த கணக்குல வச்சுக்கிறோம். பாருங்க, தொல் திராவிட உயிர் ஒலி எண்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, 10 இருக்கு. ஐ அவ்வு வந்து கிடையாது. இந்த பாருங்க, இதை எதுக்கு நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி படிச்சோம் பாத்தீங்களா, உயிர் ஒலி எண்கள் வந்து முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர், இதெல்லாம் வந்து ஒளி உறுப்புகளால வந்து உச்சரிக்கும் பொழுது அந்த ஒளி உறுப்புகள்ல வந்து எந்த இடங்கள்ல அது வந்து பிறக்குதுன்றதுக்காண்டி வந்து இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. அதனால நேர நம்ம கொடுத்திருக்கலாம். உங்க மொழி வரலாறு புத்தகத்துல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு இதுதான் காரணம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மூல திராவிட மெய் ஒலி எண்கள் வந்து பாருங்க 16. இந்த இவ்வு இப்ப நம்ம கூட ஏற்கனவே படிச்சோம், இந்த யகர உடம்புடைமை சில இடங்கள்ல பயன்படுத்தாம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற அது மாதிரி பாத்து. இப்ப இதையும் வந்து நம்ம மெய்யெழுத்துக்கள் வந்து பிரிச்சிருக்கோம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பிராயகி மொழியில் இல்லாத உயிர் குறியீடுகள். பிராயகி மொழின்றது வந்து திராவிட மொழி தான், சரிங்களா? எந்த திராவிட மொழி? பிராயகி மொழி வந்து எந்த திராவிட மொழி வருங்க? நடுவா, வடவா, தென்னா? வட திராவிட மொழி. வட திராவிட மொழிகள்ல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வரும். அப்ப அதுல நல்லா கவனிங்க, பிராயகி மொழியில வந்து இல்லாத உயிர் குறிகள் வந்து எகரமும் ஒகரமும் அந்த திராவிட மொழியில பயன்படுத்தல, பிராயகி மொழியில. அடுத்து நல்லா கவனிங்க, தமிழ்ல காணக்கூடிய உப்பு என்ற சொல்லு சுப்பு என்று இருந்து திராவிட மொழி. நல்லா கவனிங்க, தொல் திராவிட மொழி, எல்லா திராவிட மொழிகளுக்கும் அந்த மூல பழமையான திராவிட மொழி இருக்கு பாத்தீங்களா, அந்த திராவிட மொழியில இன்னைக்கு நம்ம வந்து உப்புண்டு பயன்படுத்துறோம். ஆனா அன்னைக்கு அது உப்புண்டு பயன்படுத்தலையா? எப்படி பயன்படுத்திருக்க? இந்த சாப்பாட்டுக்கு சுப்பு போட்டாச்சா? இன்னைக்கு நம்ம சிரிக்கத்தான் செய்வோம். அது தொல். அதுக்கப்புறம் காலப்போக்குல சகரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரெழுத்து நல்லா கவனிங்க, மெய்யெழுத்து அந்த இச்சு இருக்கு பாத்தீங்களா, இச்சு கூட்டல் ஊ, அந்த மெய் வந்து என்ன பண்ணுது, உச்சரிப்புல வந்து வழக்கு இழக்குது. அதாவது வந்து சுப்புன்றத வந்து என்ன பண்ற, நம்ம வந்து சுப்புன்னு சொல்லாம என்னது அந்த இச்ச வந்து அப்படியே வந்து வழக்கில இருந்து அப்படி உப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம். இனி போறக்கூடிய காலகட்டத்துல என்ன பண்ணலாம், உப்புன்ற வார்த்தையில வந்து பூண்டு கூட பயன்படுத்தலாம். நீ என்ன பண்றது, அப்படி கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க. உகரம் மறுபடியும் வழக்கிழந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு 200 வருஷம் கழிச்சு மொழி வரலாறு படிக்கிறவங்க தொல் திராவிட மொழியில சுப்புன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய திராவிட மொழியில வந்து உப்புன்னு இருந்துச்சு, இப்ப வந்து ஊ மறைஞ்சு
தூண்டு பயன்படுத்துறியா அப்படின்னு கூட சொல்லலாம். பாத்துக்கு இதெல்லாம் மொழி வரலாறு தான் பாருங்க. அடுத்து திராவிட மொழிகளில் இம்மொழியில் மட்டுமே யகரம் மொழிக்கு முதலாக வந்துள்ளது. எதுல? தமிழ்ல. யகரம் மொழிக்கு முதலாக வந்திருக்கு தமிழ்ல. மத்த திராவிட மொழிகள்ல யகரம் மொழிக்கு முதல்ல வரல. நீங்க ஒண்ணு கேட்கலாம், எப்படிங்க வரல அப்படின்னா, இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க, இங்க சகரம் மொழிக்கு முதல்ல வந்திருக்கா தொல் திராவிட மொழிகள்ல. அப்ப இந்த சொல்லுல சகரம் மறைஞ்சு போயிருச்சு, உகரம் வந்திருக்கு. இது மாதிரிதான் இங்கேயும் நம்ம கணக்குல வச்சுக்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்து நல்லா கவனிங்க. மலையாளம், கன்னடம், துளு போன்ற தென் திராவிட மொழிகளிலும் தெலுங்கு, கோண்டி போன்ற வார்த்தை நல்லா கவனிங்க. தெலுங்கு, கோண்டி இதுல மட்டும் சொல்ல கிடையாது, போன்ற நடு திராவிட மொழிகளிலும் குருப், மால்தோ, பிராகி ஆகிய வட திராவிட மொழிகளிலும் மொழிக்கு முதலில் இந்த எழுத்து வரல. வாரான்றது பன்மை. அப்ப என்னன்னா யகரம் வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல மட்டும்தான் வந்திருக்கு. இதெல்லாம் டிஆர்பி வினாக்கள் கேட்கலாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தொல் திராவிட மொழிகளில் லகரம் ஒளியனாக இருந்த போதிலும், வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஒளியன்னா நான் சொல்லிட்டேன். தொல் திராவிட மொழின்னா என்னது? புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ். அப்ப திராவிட மொழின்றப்ப வேறு, தொல் திராவிட மொழின்றது வேறு. தொல் திராவிட மொழி எல்லா திராவிட மொழிகளுக்கும் தாய், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லகரம் ஒளியனாக இருந்திருக்கு, எழுத்தாக இருந்த போதிலும் இன்றைய திராவிட மொழிகளில் பலவற்றிலும் காணப்படல. பலவற்றிலும் அப்படின்னா இங்க பாருங்க, தமிழ், மலையாளத்துல இருக்கு, மற்ற திராவிட மொழிகள்ல லகரம் இல்ல. இப்ப நீங்க ஒரு கேள்வி, லகரம் இல்லைன்னா எப்படிங்கயா? இப்ப நல்லா கவனிங்க. பேசுறப்ப வாழை பழம் அப்படின்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல பழம் அப்படின்னு நாக்க நல்லா மடக்கி நம்ம சொல்லுவோம். இதே இன்னொரு திராவிட மொழியில அந்த சிறப்பு லகரத்தை அவை பயன்படுத்தாம சாதாரணமா அதற்கு இடையினர் அகரமோ மற்ற அகரத்தை பயன்படுத்துறீங்க. இங்க அது மாதிரிதான் நம்ம வச்சுக்கிறோம். அப்ப தொல் திராவிட மொழிகள்ல லகரம் ஒளியனாக இருந்த போதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில திராவிட மொழிகள்ல லகரம் ஒளியனாக இல்ல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இன்றும் லகரம் தனித்துவமான தனி ஒளியன்களாக காணக்கூடிய திராவிட மொழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்லையும் மலையாளத்திலையும் இருக்குங்க. நீங்க மலையாளம் பேசுறப்ப பாருங்க, அவங்க மலையாளம் ரொம்ப அருமையா இருக்கும். கேட்கிறப்ப நமக்கு அப்படியே கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். நீங்க இலங்கை தமிழ் பேசுறப்ப நீங்க பாருங்க, அவன் இன்னைக்கும் நம்ம தமிழை மிக நேர்த்தியாக பேசியா பாத்துக்கணும். பல திராவிட மொழிகளில் லகரம் இவ்வாறு மாறியுள்ளது. நல்லா பாருங்க, சகரமாக மாறியுள்ளது. இப்ப இங்க இருக்க உங்களுக்கு ஒரு ஐயா வரும், ஏங்க ஏன் லகரத்தை சகரம் மாத்தினாங்க? ஏங்க இப்ப நம்ம நீருன்றத நீமுன்னு மாத்தணுமா? முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை பன்மைய நீர், நீர்னா நீங்கள். ஏன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீமுன்னு பயன்படுத்தினாங்க? அது ஒரு மாவட்டம். இங்க அதே மாதிரிதான். அப்ப பல திராவிட மொழிகள்ல லகரம் வரக்கூடிய இடங்கள்ல அந்த ஒளியன்களை லகரத்திற்கு பதிலாக என்னது சகரமாக என்ன பண்றாங்களா பயன்படுத்தினாங்களா? அடுத்து நல்லா கவனிங்க. மூவிட பெயர்களில் இது டிஆர்பில இதுல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க, யூஜிடிஆர்பில கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யூஜிடிஆர்பில இந்த கேள்வி வந்துருந்துச்சுங்க, பாத்துக்கோங்க. நம்ம ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம சொந்தமா ஒரு கேள்வி கேட்டா கூட அந்த இடத்துல அந்த விதியை நாம ஒப்பிட்டு பார்ப்போம். பாருங்க, மூவிட பெயர்களில் நகரம், நகர விகுதி ஒருமையையும் மகர விகுதி பாத்தீங்கன்னா என்னது பன்மையையும் குறிக்குது. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப நான்றது என்னது தன்மை ஒருமை, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், சரிங்களா? அதே மாதிரி இந்த பாருங்க, நாம்ன்றது பாருங்க தன்மை பன்மை. அப்ப நகர விகுதி இந்த மூவிட பெயர்னா என்னது? இடம் தமிழ்ல 3 வகைப்படும்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை பாருங்க, அதான் மூவிட பெயர். இந்த மூவிட பெயர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் பாருங்க, மத்ததையும் நீங்க ஒப்பிட்டு பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஆண்பால் ஒருமையும் பெண்பால் ஒருமையும் உயர்துணையில் வேறுபாடு உண்டு. எங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இலக்கணம் இதற்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நன்னூல்ல சொல்லதிகாரத்துல திணை, பால், எண், இடம் படிக்கிறப்ப இந்த விதி இருக்கு. அதாவது ஆண்பால் ஒருமையும் பெண்பால் ஒருமையும்
உயர்திணையில் வேறுபாடு உண்டு. எப்படி வேறுபாடு உண்டு? அவன் அவள். இப்ப அவன்றப்ப என்னது? உயர்திணை. அவள் அப்படின்றப்ப என்னது? உயர்திணை. சரிங்களா? வேறுபாடு இருக்கு. அப்ப ஆனால் அக்கிரிணையில் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லை. இப்ப நான் உதாரணத்துக்கு நல்லா பாருங்க. அக்கிரிணை அது அவை அப்படி சொல்றப்ப அது அவை இதுல எங்க நீங்க பால் கண்டுபிடிக்க முடியும்? திணை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதே நேரத்தில் என்ன கண்டுபிடிக்க முடியாது? ஆண்பால் பெண்பால் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பறவை பறந்தது, பறவை பறந்தது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பறவை பறந்தது அதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இது ஆணா பெண்ணான்னு சொல்லுங்க, சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல ராமன் வந்தான், இப்ப நீங்க சொல்லலாம். இதுல வந்து ஆண்பாலா பெண்பாலான்னு சொல்லலாம். பாத்துங்க, இது மாதிரிதான். அப்ப ஆனால் அக்கிரிணையில் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லை. எதுல? தென் திராவிட மொழிகள்ல. இப்ப இந்த இடத்துல ஒரு கூற்று வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? கண்டிப்பா 99% தப்பா தான் எடுப்பீங்க. உங்களுக்கு நான் புரியணும் அப்படின்னா நீங்க இதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நன்னூல்ல சொல்லதிகாரத்துல திணைப்பால் எண் இட படிக்கிறப்ப உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன். மூவிட பெயர்கள்ல எது வந்து பால் உணர்த்தும், எது வந்து ஆண்பால் அதாவது வந்து பால் உணர்த்தாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க எனக்கு யாவப்படுத்துங்க, நான் மறுபடியும் குரூப்ல வந்து உங்களுக்கு யாவப்படுத்துறேன். வச்சுக்க, இதெல்லாம் இந்த இன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை கூற்றா கேட்கிறப்ப நம்ம என்ன கேட்பாங்க தெரியுங்களா? அதாவது வந்து ஆண்பால் ஒருமை பெண்பால் ஒருமை உயர்திணையில் வேறுபாடு உண்டு. ஆனால் அக்கிரிணையை ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது கீழே சாய்ஸ் கொடுப்பாங்க. தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி கொடுப்பேன். நம்மளால என்ன வந்துறீங்களா? கண்டிப்பா தப்பாத்தான் எடுப்போம். எதை எடுப்போம்? வட திராவிட மொழின்னு எடுத்து வச்சிருப்போம். ஆனா நம்ம தென் திராவிட மொழிகள்ல இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான ஒரு கருத்து இருக்கு. இதை நான் இலக்கணத்தை வச்சு இன்னும் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்றேன். இலக்கணம் நடத்துறப்ப பாத்துக்க, இதை புடிச்சு வச்சுக்கோங்க. 299. அடுத்து பாருங்க. ஆனால் பாருங்க, உயர்திணை அக்கிரிணை என்ற பகுப்பும் மேலும் ஆண்பால் ஆண்பால் அல்லாதன என்ற வேறுபாடும் இருப்பது தெரிய வருகிறது. எதுல? நல்லா கவனிங்க. வட நடு திராவிட மொழிகளில். இதற்கு அப்படியே எதிர்மறையா இருக்கு பாருங்க. அப்படியே எதிர்மறையா இருக்கு பாருங்க, பாத்துக்கோங்க. அடுத்து இத ரெண்டையுமே நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ஐயே இருந்தா உங்களுக்கு இலக்கணத்தை பொருத்தி நான் சொல்றேன். நான் வந்து 31 பாருங்க. தென் திராவிட மொழிகளில் தமிழும் மலையாளமும் மிக பிற்காலத்தே பிரிந்ததால் தமிழுக்கும் மலையாளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்று கூறியவர் யமனோ. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க தெலுங்கு, கன்னடம், உருது, இந்த மாதிரி இந்த பிராயகி, இந்த மாதிரி இந்த மால்தோ, இந்த மொழிகள்லாம் நம்ம மொழி தமிழ் தான் தாய்மொழி. இப்ப உங்களுக்கு இன்னும் நான் புரியணும் அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கோம், நம்மளை விட்டு நம்முடைய உறவு, ரத்த உறவு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போயிட்டியான். அப்ப அவனுக்கும் நமக்கும் நிறைய அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கலாச்சாரமும் சரி, பழக்க வழக்கமும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளி இருக்கும். இப்ப தமிழுக்கும் கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் ரொம்ப இடைவெளி இருப்பது காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம மொழியிலிருந்து ஆரம்ப காலகட்டத்திலேயே பிரிஞ்சு போயிருச்சு. அதனால இந்த மொழி வந்து நமக்கு வந்து ஒரு தொடர்பு இல்லாதது போல ஒரு தோற்றம் வந்து காணப்படுது. இன்னைக்கு நீங்க பாருங்க, மலையாளம் பேசுறாங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே புரியும். ஒரு சின்னதுதான் புரியாது. அதுக்கு என்ன காரணம்னா, தென் திராவிட மொழிகளில் தமிழும் மலையாளமும் மிகவும் பிற்காலத்தே பிரிந்ததால் தமிழுக்கு மலையாளத்திற்கு நெருங்கிய தொடர்பு உண்டு என்று கூறியவர் யமனோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குடகுண்டாலும் ஒண்ணுதான். திராவிட மொழிகளை பத்தி நீங்க படிக்கிறப்ப ஒரே உச்சரிப்பு வேற மாதிரி இருக்கும். நம்ம குழம்பிடக்கூடாது, பாத்துக்கோங்க. குடகு பாருங்க. குடகு மொழியானது கன்னட மொழியை காட்டிலும் தமிழ் மலையாள மொழியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது என்பவர் யாரு? எல்வி ராமசாமி ஐயர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குடகு மொழியானது கன்னட மொழியை காட்டிலும் எந்த மொழியோட வந்து அதிக தொடர்பு கொண்டு இருக்குன்னு சொல்றாரு? தமிழ் மலையாளத்தோட. யாரு? எல்வி ராமசாமி ஐயர். இவரை பற்றி பின்னாடி குறிப்பு இருக்கு. 303 பாருங்க. துளு மொழி
தென் திராவிட பிரிவை சார்ந்தது என பலர் குறிப்பிட்டிருப்பினும் துளுமொழி நடு திராவிட மொழி இயல்பை கொண்டுள்ளது என்று கூறியவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் ஆய்வு செய்யறப்ப ஒரு பிரிவினர் என்ன சொல்றாங்க, துளுமொழி தென் திராவிட மொழி பிரிவை சார்ந்தது. ஏன்னா அவங்க ஆய்வுல அவங்களுக்கு கிடைச்ச தரவுகளை சொல்றாங்க. ஆனா துளுமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா நடு திராவிட மொழி இயல்பை கொண்டுள்ளது அப்படின்றது இவருடைய ஆய்வுல இவர் சொல்றாரு. அடுத்து தொல் திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்து வளர்ந்த மொழி, நல்லா கவனிங்க, தொல் திராவிட மொழியிலிருந்து, புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ், அந்த பழமையான திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்து வளர்ந்த மொழி எந்த மொழின்னு பாத்தீங்கன்னா துளுமொழி. அதனாலதான் இன்னைக்கு அந்த துளுமொழிக்கும் தொல் திராவிட மொழிக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியும். நிறையாது நம்ம ஒப்பிட்டு பாக்குறப்ப கூட அவ்வளவு சாதாரணம் எதையும் கண்டுபிடிச்சிட முடியாது, பாத்துக்கோங்க. அதன் பிறகு பாருங்க, இதெல்லாம் வரிசை முறை ரொம்ப முக்கியதுங்க. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, தொல் திராவிட மொழியிலிருந்து முதல்ல தன்னை பிரித்து கொண்டு பிரிந்து சென்ற மொழி என்னன்னா துளுமொழி. அதுக்கப்புறம் பாருங்க, கன்னடம், கோத்தா, தோடா, கொடகு, தமிழ், மலையாளம், பாத்துக்கங்க. தொல் பாருங்க, தொல் தென் திராவிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை தமிழிலும் காணலாம், பாத்துக்கங்க. அடுத்து பாருங்க, கன்னடமும் தமிழும் பாருங்க. அக்கிரிணை பன்மை விகுதிகளாக இவ்விரு வடிவங்களும் இருந்திருக்க வேண்டும் என்பது ஒப்பிலக்கண அறிஞரின் முடிவாகும். அதாவது பறவைகள், இன்னைக்கு நம்ம பறவைன்றது அக்கிரிணை ஒருமை, பறவைகள் அப்படின்றது அக்கிரிணை சொல்லு பன்மை. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இல்லு மட்டும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. பெரும்பாலும் இந்த பன்மைக்கு ஹல்லு தான் பயன்படுத்துறோம் நம்ம ஆனா இங்க நல்லா பாருங்க, அக்கிரிணை பன்மை விகுதிகளாக இந்த இரண்டு வடிவங்களும் இருந்திருக்க வேண்டும் என்பது யாருடைய முடிவு? இந்த மொழிகளை பற்றி ஒப்பாய்வு செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த ஒப்பிலக்கண அறிஞர்கள் முடிவு. இந்த ரெண்டையும் நல்லா பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, துளு மொழியில் மட்டும் இவ்விரு விகுதிகளும் மட்டும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. துளு மொழியில இந்த ரெண்டு விகுதிகளும் இன்னைக்கும் அங்க பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற திராவிட மொழிகள்ல என்னது இருக்கும். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்ல பாருங்க, இந்த இல்ல மட்டும் இன்னைக்கு நான் பன்மையில பயன்படுத்துறோமா? கிடையாது. பன்மை விகுதின்றப்ப இந்த இடத்துல உயர்திணைக்கும் பயன்படுத்துறோம், அக்கிரணைக்கு பயன்படுத்துறோம். இப்ப மாணவர் அப்படின்றது பன்மைதான், அந்த அரு பன்மை விகுதி தான். மறுபடி ஹல்ல சேர்த்து நம்ம என்ன பண்றோம், இரட்டை பன்மை விகுதி. இரட்டை பன்மை விகுதி யாருடைய காலகட்டத்தை, பல்லவர் காலத்துல வந்துச்சுங்க. அதை பாத்துக்கோங்க, சரியானு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. பாருங்க, அடுத்து பாருங்க, கொடகும் தமிழும். கொடகு மொழி பேசப்படும் மாநிலம் கர்நாடகம். இதெல்லாம் கொஞ்சம் வேகமாவே நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, 2 மணி நேரத்துல ஒரு அஞ்சு பக்கம் தான் நடத்திருக்க மாதிரி தெரியுது. பாருங்க, கொடகு மொழி பேசப்படும் மாநிலம் கர்நாடகம். இந்த பாருங்க, 8 என்னும் எண்ணு பெயரை குறிக்க கன்னடத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 8ன்றத அவங்க பாருங்க, என்ட்டு, அதாவது தகர ஒற்று எதாக மாறிடுச்சு, ரகர ஒற்றாக அவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ஒளியனை ஒரு ஒளியை திரித்து பேசுவது. பாருங்க, அடுத்து தொல்மொழியின் வடிவம். இங்க நல்லா கவனிங்க, திராவிட மொழிகளுக்கெல்லாம் அந்த மூலமொழி தொல் திராவிட மொழி இருக்கு பாத்தீங்களா, புரோட்டோ திராவிடன் லாங்குவேஜ். அப்ப தொல்மொழியின் வடிவம் எண்ட் அப்படின்னு இருந்திருக்கலாம், என்று இருந்து தகரம் கெட்டு எண்டு மாறி இருக்கு. எண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என கன்னட மொழியில் வழங்கி இருக்க வேண்டும். புரியுதாங்க? அதாவது எட்டுன்றது எட்டு மாறல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம விளக்கம் கொடுத்திருக்கோம். ஆனா தொல் திராவிட மொழியில எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா, எட்டுன்றது இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அன்னைக்கு எட்டுன்னு பேசி இருந்திருக்கலாம். அங்க தகர ஒற்று மறைந்து எண்டு அப்படின்னு சொல்லி கன்னடத்துல அவங்க பேசியிருக்கலாம் தவிர. அடுத்து நல்லா கவனிங்க, தமிழ், மலையாளம், கோத்தா, தோடா, கொடகு ஆகிய மொழிகளில் இவ்வடிவம் தோன்றி இருக்க வேண்டும். எப்படி தோன்றி இருக்கணும்? எட்டுன்னு தோன்றி இருக்கணும். எப்படி தோன்றி இருக்கணும்? இங்க எட்டுன்றது இட்டு மறைஞ்சு கன்னடத்துல என்ன பண்றாங்க, எண்டுன்னு சொல்றாங்க. ஆனா
அதே எட்டுல தமிழ், மலையாளம், கோத்தா, தோடா, கொடகுல நகர ஒற்று மறைஞ்சு இவங்க எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க? எட்டுன்னு பயன்படுத்தி இருக்கலாம். அப்ப கன்னடம் தவிர்த்து பிற மொழிகளில் எட்டுன்னு பயன்படுத்துறாங்க. யாவச்சுங்க, ஒரு தொல் திராவிட மொழிகள்ல கன்னடத்துல எந்த மாதிரி மாறி இருக்கு, மற்ற திராவிட மொழிகள்ல வந்து எப்படி மாறி இருக்கு, இத வச்செல்லாம் கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து நுணுக்கமா கேட்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நான்கு என்ற எண்ணை குறிக்க நான்கு என்ற சொல்லை கொண்ட திராவிட மொழி தொல் திராவிட மொழி. வார்த்தை நல்லா கவனிக்கணும். தொல் திராவிட மொழி சாய்ஸ் உங்களுக்கு அப்ப எப்படி எப்ப தெரியுங்களா? தொல் திராவிட மொழி, திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. நம்ம பாப்போம் என்ன இப்படி பார்ப்பாங்க, என்ன எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, அதுதான். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம நான்கு பயன்படுத்துறோம். ஆனா தொல் திராவிட மொழியில நான்கு கிடையாது, நான்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து நால்கை என்னும் சொல் வந்துள்ள பழந்தமிழ் நூல்கள் இதற்கு சான்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, பெரும்பானாற்றுப்படையிலையும் அகநானூறுலையும் நான்குன்ற சொல்லு கிடையாது, அதாவது நான்குன்ற சொல்ல வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து 90, 900 என்ற எண்ணு பெயர் வடிவங்கள் இம்மொழிகளில் மட்டுமே உள்ளன. எதுல? தமிழ்லையும் மலையாளத்துல மட்டும்தான் 90, 900 இருக்கு. மற்ற திராவிட மொழிகள்ல இந்த சொல்லு கிடையாது. அடுத்து தென் திராவிட மொழிகளுடைய சிறப்பியல்புகள், ரொம்ப முக்கியமான பகுதி பாருங்க. அஃறிணை ஒன்றன்பாலிலிருந்து வேறுபட்ட உயர்திணை பெண்பால் ஒருமை விகுதியை பெற்றிருப்பது தென் திராவிட மொழிகளின் சிறப்பியல்பாகும். நடுதிராவிட மொழி, வட திராவிட மொழி இதோட ஒப்பிடுறப்ப வந்து தென் திராவிட மொழிகளுக்கு வந்து சில சிறப்புகள் இருக்கு. என்னன்னா, அஃறிணை ஒன்றன்பாலிலிருந்து, அப்ப அஃறிணை ஒன்றன்பால்டா என்னது? இப்ப மாடுன்றது என்னது? அஃறிணை சொல்லு ஒன்றன்பாலு. மரம்ன்றது என்னது? அஃறிணை சொல்லு ஒன்றன்பாலு. அப்ப அஃறிணை ஒன்றன்பாலிலிருந்து வேறுபட்ட உயர்திணை பெண்பால் ஒருமை, அதாவது வந்து இதோட ஒப்பிடுறப்ப உயர்திணையோட வந்து ஒப்பிடும் பொழுது வந்து அங்க விகுதி வந்து வேறுபட்ட விகுதியை பெற்றி இருப்பது தென் திராவிட மொழிகளின் சிறப்பாகும். நல்லா கவனிங்க. வந்தால் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப வட திராவிட மொழி, நடு திராவிட மொழியில வந்து எப்படிங்கயா இருக்கும் அப்படின்னா, இந்த வந்தால் அப்படின்னா ஆள் என்பது பெண்பால் ஒருமை விதி சொல்றோமா, அங்க வந்து இந்த மாதிரி இருக்காது. அஃறிணைக்கு எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி வந்து வேறுபாடு இல்லாம அப்படியே பயன்படுத்தலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து தெலுங்கு, கன்னடம், கூயி போன்ற மொழிகளில் நிகழ்வது போன்று மெய் இடம்பெயரல் தென் திராவிட மொழிகள்ல கிடையாது. முக்கியமானதுங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாருங்க, தமிழ், மலையாள மொழிகளில் வரும் இ, உ முறையே ஏ, ஓவாக இம்மொழிகள் மாறுகிறது. தெலுங்குலையும் கன்னடத்திலையும் பாத்தீங்க. தமிழ், மலையாள மொழிகள்ல வரக்கூடிய ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு சொல்லுல வந்து இகரம், உகரம் வர வேண்டிய இடத்துல அப்படியே தெலுங்குல, கன்னடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கீழே நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது இகரம் வர இடத்துல அவங்க எகரத்தை பயன்படுத்துவாங்களாம், உகர வர வேண்டிய இடத்துல உகரத்தை பாத்துக்கோங்க. அடுத்து எச்ச வடிவங்களோடு, வார்த்தை நல்லா கவனிங்க. எச்ச வடிவங்களோடு, எச்சம்டா என்னது? முடிவு வராத ஒரு சொல்லத்தான் நம்ம எச்சம்னு சொல்லுவோம். இப்ப வந்தான்றது வந்து முடிவற்ற சொல்லு, வந்துன்றது முடிவு வராத சொல்லு. எப்பயுமே ஒரு முடிவு வராத ஒரு சொல்லோட தான் நம்ம இடைநிலைகள் மற்ற அந்த ஒட்டுகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சேர்ப்போம். அப்ப எச்ச வடிவங்களோடு பாருங்க, வேண்டு கூட்டல் அப்ப வேண்டு கூட்டல் வேண்டும் உடன்பாட்டு பொருளையும் அதே எச்ச வடிவங்களோடு ஆ விகுதியை சேர்த்து எதிர்மறை பொருளையும் கூறுதல் தென் திராவிட மொழிகளுடைய சிறப்பு. இப்ப வேண்டு கூட்டல் வேண்டும், இது உடன்பாடு. வேண்டு கூட்டல் என்னது? வேண்டாம், இது எதிர்மறை. இது தென் திராவிட மொழிகளுக்கே உரிய ஒரு சிறப்பு. நடு திராவிட மொழியிலையும் வட திராவிட மொழியிலையும் இந்த மாதிரி கூறுகள் வந்து கிடையாது. அடுத்து வந்து பாருங்க, மகரம் பாருங்க, அதாவது மகரம் பன்மையை காட்டுவதால் ஒருமைக்குரியவனவாக நகரம் முன்னர் இருந்திருக்க வேண்டும். முன்னர்னா என்னது?
தொல்திராவிட மொழியில இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, மகரம் வந்து எப்படி பன்மையை காட்டுது? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், சுட்டு பெயர் சொன்னேன் பாத்தீங்களா? நாம் என்பது தன்மை பன்மை, நீ அப்படின்றது வந்து முன்னிலை பன்மை. அதே மாதிரி இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு கேள்வியும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. மகரம் வந்து பன்மையை காட்டுவதால் ஒருமைக்கு உரியவனவாகவும், அதாவது நகரம் நகரம் வந்து முன்னர் இருந்திருக்க வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நாம் அப்படின்டா, அப்ப நீண்டா பன்மையா, நாம்டா பன்மையா? அதே மாதிரி இங்க பாருங்க, நீ என்றிருந்ததை, நீ என்றிருந்த நகரத்தை இழந்து இவ்வாறு ஆகியிருக்க வேண்டும். அதாவது வந்து நாம் நீ அப்படின்றது பன்மை பழைய தமிழ்ல, அதே மாதிரி நீண்டு இருந்திருக்குன்னு கிடையாது, இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. நீ அப்படின்னு இருந்திருக்கணும். காலப்போக்குல அந்த நீ அப்படின்றது நகரத்தை இழந்து, நகர ஒற்றை இழந்து நீண்டு மாறி இருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நீண்டெல்லாம் சொல்றது கிடையாது, நீண்ட சொல்ல பயன்படுத்துறோம். பாத்துக்கோங்க. அப்ப இந்த ரெண்டுக்கும் ஒப்பீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அடுத்து 322 பாருங்க. திராவிட மொழிகளில் ஏனையவற்றோடு ஒப்பிடுமிடத்து வடமொழி தாக்குதல் மிக குறைந்த மொழி எந்த மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான். இதெல்லாம் டிஆர்பியில கேட்டிருக்கிறாங்க, பழைய இதுல பாருங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின். வடமொழியை பாருங்க, வடமொழியை மேற்கொண்டாலும் அதனை தமிழ் ஒளி அமைப்புக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொண்டனர். அதனாலதான் நன்னூல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வடமொழியாக்கம் அப்படின்ட்டு நீங்க இந்த தற்பவம் தற்சமம் அப்படின்னு ஒரு பகுதி சொல்லதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா மற்ற மொழிகள்லாம் வடமொழிக்கு ஏற்றார் போல அவங்க அப்படியே அதை அப்படி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தொல்காப்பியரும் சரி நன்னூலாரும் சரி என்ன பண்ணாங்க, அதுல முக்கியமா வந்து நன்னூலார நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வடமொழியை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளல. ஆனா வடமொழி வந்து காலத்தினுடைய கட்டாயன்ற மாதிரி வந்து அன்றைய காலகட்டத்துல வந்து தவிர்க்க முடியாம நம்ம வழக்குல பயன்படுத்தினதுனால நன்னூலார் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதற்கான ஒரு விதியவே செய்து இங்க என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து உள்ள வச்சுட்டாரு. அதுதான் பாருங்க. அடுத்து பாருங்க, மொழிக்கு முதல் ஞகரமை நகரமெய்யாக மாறுதல், இதை கோடு போட்டுக்குங்க. தொல் தமிழிலேயே ஏற்பட்டு இருக்க வேண்டும். அதாவது வந்து பழைய தமிழ்லேயே பாருங்க. தொல் திராவிடத்தில் ஞகர முதல் மொழி சொற்கள் இதில் நகரமெய்யாக உள்ளன. எதுல? தமிழ்ல. தொல் திராவிடத்துல நகர முதல் மொழியாக வரக்கூடிய சொற்கள் இந்த மொழியில நகரமெய்யாக உள்ளன. எதுல? தமிழ்ல. இதனால் தான் பழந்தமிழ்ல பாருங்க, ஞரல் அப்படின்றது நரல், ஞால் அப்படின்றது நாள், ஞான் அப்படின்றது நான், நெகில் அப்படின்றது நெகில் போன்ற ஞகர நகர உரட்சி. இப்ப தெரியுதுங்களா? உரட்சின்றது ஒரே சூழல்ல வந்து இரு வேறுபட்ட உச்சரிப்பாக இருந்தாலும் பொருள் ஒண்ணுதான். அப்படி வந்தா அதுக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா உரட்சி. இப்ப இங்க படிக்கிறப்ப உரட்சின்னா நீங்க அங்க போய் எடுத்து பாத்துக்கணும், புரிகிறத பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க 325 பாருங்க. தொல் திராவிட மொழியில் ஆண்பாலுக்குரிய விகுதியாக கண் பயன்படுத்தியிருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி ஆண்பாலுக்குரிய விகுதியாக அன்னு பயன்படுத்துறோம், ஆண் பயன்படுத்துறோம். வந்தனன், வந்தான். அதே மாதிரி தொல் திராவிட மொழியில ஆண்பாலுக்குரிய விகுதியாக கண்ணு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு சான்று என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. அதற்கு பின்னாடி வந்திருக்கூடிய மலையாளத்துல வந்து தொல் திராவிட மொழி இருக்கிறது மாதிரியே வந்து சில சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்ன சொல் அப்படின்னா முதுக்கண் என்ற சொல் காணப்படும் மொழி மலையாளம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப மலையாளத்துக்கு இந்த முதுக்கன்ற சொல் எங்க இருந்து வந்திருக்குன்னா தொல் திராவிட மொழியில இருந்ததுனால அந்த சொல்ல அப்படி இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்துல பழைய தமிழ்ல பழந்தமிழ்ல முதுவன் அப்படின்ற சொல்லு வந்து காணப்படுகிறது. திருக்குறளில் முதுவர் என்ற பன்மை வடிவம் காணப்படுவதால் அதற்கு இணையாக
முதுவன் என்ற சொல் பயின்று வந்திருக்க வேண்டும் என குறிப்பிடுகின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சேவை சண்முகம். அந்த திருக்குறள் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. அவை எறிதல் அப்படின்ற அதிகாரத்துல இந்த குறள் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுத்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 329 பாருங்க. முன்னிலை பன்மை இடப்பெயரின் வேற்றுமை ஏற்கு வடிவம் தொல் திராவிட மொழியில் இவ்வாறு இருந்திருத்தல் வேண்டும். நிம் அப்படின்னு இருக்கணும். இப்ப நீங்க 9ஆம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்துல இந்த மூவிட பெயர்கள் வேற்றுமை உருவு ஏற்கும் பொழுது எப்படி மாறும்ன்றது பழைய புத்தகத்தில் இருந்துச்சு. இப்ப அந்த இலக்கணத்தெல்லாம் இப்ப எடுத்துட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க. நான் கூட்டல் ஐ எப்படிங்க மாறும்? நான் கூட்டல் ஐ ஆமா, அதான் சரி. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் கூட்டல் ஐன்னா நானேன்னு மாறுமா? மாறாது. ஆனா என் கூட்டல் ஐ என்னை சரிதான். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, செல்வி அம்மா சொன்னது சரிதான். நான் கூட்டல் ஐ நானேன்னு மாறாது, என்னை தான் வரும். அதே மாதிரி நீ கூட்டல் ஐ எப்படிங்க மாறும்? நின்னைந்து வரும், உன்னை, அவ்வளவுதான். நீங்க பழைய சமச்சீர் புத்தகம் எடுத்து பாருங்க, அதே மாதிரிதான். இப்ப நம்ம வேற்றுமை உறுப்புகள் சேரும் பொழுது அதோட உருவுல சில மாற்றங்கள் அடையலாம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த முன்னிலை பன்மை இடப்பெயரின் வேற்றுமை உருவு ஏற்கு வடிவம் தொல் திராவிட மொழியில இவ்வாறு இருந்திருத்தல் வேண்டும். இப்ப நிம் அப்படின்னா நிம் கூட்டல் ஐ, நிம்மை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம நிம்மைன்னு யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இப்ப நான் சொன்னேன் நின் கூட்டல் ஐ, நின்னை. அதே நேரத்துல இன்னைக்கு நின்னுன்ற யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலாக உன்னு பயன்படுத்துறோம். உன் கூட்டல் ஐ, உன்னை. பாத்துக்கோங்க. அது மாதிரி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். இப்ப அப்படி வேற எதை கூட சேர்த்து பாருங்க. நிம் கூட்டல் ஆள், நிம்மாள், உம்மாள். நிம் கூட்டல் அது, நிம்மது அல்லது உம்மது, உமது. அந்த மாதிரி வரலாம். அடுத்து இதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போங்க. வகுப்பு இதோட நிறைவு செஞ்சிருவோம். பாருங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் மொழி. வார்த்தையை நீங்க தலைப்பை நல்லா கவனிக்கணும். மொழி அதாவது சொல்லு தமிழ்ங்க. அந்த சொல்ல கல்வெட்டுக்கள்ல வெட்டிய மொழி பிராமி. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், சொல்லு தமிழ் சொல்லு அம்மா, ஆனா எழுதுனது ஆங்கிலம். அப்ப அம்மான்ற சொல்லு தமிழ் சொல்லா ஆங்கில சொல்லா? தமிழ் சொல்லுதான். இங்க அதே மாதிரிதான். சொல்லு தமிழ் சொல்லு, ஆனா கல்வெட்டுக்கள்ல எந்த மொழியில வெட்டுறாங்க? பிராமி மொழியில வெட்டுறாங்க. இங்க இதுதான் முக்கியம். இப்ப கூட பிஜிடிஆர்பில ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாலி மொழி பாலி மொழியை பத்தி கேட்டிருந்தாங்க. பாருங்க. ஒரு நாட்டின் வரலாற்றில் கல்வெட்டுக்கள் இடம்பெறுவதைப் போல ஒரு மொழியின் வரலாற்றிலும் கல்வெட்டுக்கள் இடம்பெறுகின்றன. இன்னைக்கும் ஒரு வரலாறை பத்தி நீங்க 11வது பாடத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்வெட்டுக்களை பத்தி பாடம் இருக்கு. அதே மாதிரி நம்ம இங்க தொல்லியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்வெட்டுக்களும் அங்கு சில வரலாறுக்கு நம்ம கல்வெட்டுக்கள் உறுதியாக இருக்கு. ஒரு மொழி வரலாற்றிற்கும் கல்வெட்டுக்கள் மிக மிக அவசியம்தான். எத்தனையோ பழமையான மொழிகள் கல்வெட்டுக்களையே ஆதாரமாக கொண்டுள்ளன. எகிப்து, உக்ரிடிக், ஹிட்டைட், பினிசிய மொழிகள் போன்ற மொழிகள் அனைத்தும் கல்வெட்டுகளிலேயே வாழ்பவை. ஏன்னா அந்த இதுக்கெல்லாம் வேற எந்த ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நம்ம எகிப்து பிரமிடுகள்ல இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள்ல இருக்கக்கூடிய மொழிகளை வச்சுதான் இன்னைக்கு நிறைய ஆதாரங்கள் எடுக்கிறாங்க. பாத்துக்கோங்க. அதே மாதிரிதான். அடுத்து பல்வேறு நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் ஒரு மொழி எவ்வாறு வளர்ந்து வந்தது என்றும் அத்தகைய மொழிகளில் எத்தகைய மாற்றங்கள் உண்டாயின என்றும் இலக்கிய மொழிக்கும் பேசு மொழிக்கும் இடையே என்னென்ன மாறுபாடுகள் இருக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டுவனவாக உள்ளன. அடுத்து கல்வெட்டுகளுள் மிக பழமையானவை. வார்த்தை நல்லா கவனிங்க. கல்வெட்டுகள்ல மிக பழமையானவை பிராமி கல்வெட்டுகள் தான். ஏன்னா பிற மொழி சொற்களாக இருந்தாலும் இந்த கல்வெட்டுகள் வெட்டக்கூடிய காலகட்டத்துல இந்த பிராமி மொழி
அங்க வந்து நடைமுறையில இருந்ததுனால, அங்கு பிராமி மொழி நிறைய வந்து பேசப்பட்டவர்கள் இருந்ததுனால, பிராமி மொழிக்கு ஆதரவுகள் இருந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க, பிற மொழி சொற்களை கூட இவங்க வந்து தன்னுடைய அந்த பிராமி எழுத்துக்கள்ல வெட்டி வைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிராமி கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை. இந்த கல்வெட்டுக்கள்லாம் எங்கெங்க காணப்படுன்னு வருங்க. இது எல்லாமே நீங்க மொத்தமா நீங்க படிச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் வேகமா போவோம். 30 பக்கம் நடத்தணும். அடுத்து பாருங்க, மாங்குளம் கல்வெட்டு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கங்க, கண்டிப்பா கேட்பாங்க, பாத்துக்கோங்க. மாங்குளம் கல்வெட்டு முன்னைய எழுத்து வடிவத்திற்கும் புகழூர் கல்வெட்டு பின்னைய எழுத்து வடிவத்திற்கும் சான்று ஆகும். அதாவது வந்து முன்னைய எழுத்து வடிவம்னா அந்த பழமையான எழுத்து வடிவம்னு வச்சுக்கோங்க, பின்னைய எழுத்து வடிவம்னா பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அசோகர் ஆண்டபோது தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் எந்த சமயம் இருந்துச்சுன்னா பௌத்த சமயம். வார்த்தை நல்லா கவனிக்கணும். பௌத்த சமயம் வந்து இருக்கும் பொழுது அங்கு எந்த மொழிக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க மணிமேகலை எடுத்துக்கங்க. மணிமேகலையில வந்து சீத்தலை சாத்தனாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மணிமேகலை வந்து பௌத்த காப்பியம் தான், சரிங்களா? அவருடைய காலகட்டத்துல அதிகமாக எந்த மொழிக்கு வந்து வரவேற்பு இருக்குன்னா இந்த பௌத்தருக்கு பாத்தீங்களா, பிராகிருதம் சமஸ்கிருதம் இந்த மொழிகளுக்கு அதிகமா வந்து இருந்திருக்கு. அதே நேரத்துல அன்றைய காலகட்டத்துல சங்க மருவிய காலம்னு நம்ம வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல கூட இந்த கருத்து வந்திருக்கும். அப்ப இவங்கெல்லாம் அன்றைய காலகட்டத்துல ஆட்சி செஞ்சதுனால அன்றைக்கு அந்த மொழி வந்து வழக்கத்தில் இருந்ததுனால எல்லா தகவல்களையும் ஒரு தகவல்களை வந்து என்ன பண்றாங்க, அந்த மொழியிலே பதிவு செய்யறாங்க. பாத்துக்கங்க. சமணம் பௌத்தம் பரவ காரணமாக இருந்தவர்கள் சமய துறவிகளே. பௌத்த சமண சமயங்கள் தமிழகத்திலும் பரவின. பௌத்த சமண நூல்கள் பிராகிருத மொழியில் இருந்தும் எழுத்து பிராமியில் இருந்தாலும், நல்லா கவனிங்க, நூல்கள் பிராகிருதம், எழுத்து பிராமி. நல்லா தெரிஞ்சுக்கணும். எழுத்து வந்து பிராமியில இருந்தாலும், ஒரே ஒரு நிமிஷங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வந்து பிராகிருத மொழி, அதே நேரத்துல வந்து பிராமி எழுத்து. வார்த்தை நல்லா கவனிச்சுக்கணும். பிராகிருத மொழி என்பது கொஞ்சம் வேறுபாடு உடைய வேற, அதே நேரத்துல வந்து பிராமி அப்படின்றது வேற. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாத்துக்கங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, அதாவது சொல்லு தமிழ், ஆனா எழுத்து வந்து ஆங்கிலம். இங்க அதே மாதிரிதான் பிராகிருத மொழியில வந்து இருந்தாலும் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராமியில இருந்ததாலும், அதான் நூல்கள் வந்து பிராகிருதங்க, ஆனா எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராமி. அடுத்து கீழே பாருங்க, 13 பாருங்க. அந்த பௌத்த சமண துறவிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூலம் பிராமி எழுத்து வந்து தமிழகத்துல நுழைந்தது. ஏன்னா அந்த துறவிகள் வந்து பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமி மொழி, பிராகிருத எழுத்து, இதைத்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. தமிழகத்தில் பௌத்த துறவிகள் வாழ்ந்த இடங்கள் வந்து குகைகள். குகைகளில் காணப்பட்ட கல்வெட்டுக்கள் பிராமி எழுத்தில் எழுதப்பட்டவை. வார்த்தை நல்லா கவனிங்க. பிராமி எழுத்துகள், அதாவது பிராமி எழுத்துகள், ஆனால் மொழியோ தமிழ். பிராமி எழுத்துங்க, ஆனா அந்த மொழி வந்து என்னது, தமிழ். சில சொற்கள் சொற்றொடரால் அமைந்தவை. அவ்வாறு கல்வெட்டுக்கள் எழுதி வைக்கப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, அதுல சொற்கள் இருக்கு, சொற்றொடர் இருக்கு. அதாவது வந்து எழுத்து வந்து பிராமி, ஆனா அதுல இருக்கக்கூடிய மொழி வந்து என்னது, தமிழ். உதாரணத்துக்குன்னா வந்து அம்மான்றத எடுத்துக்காட்டு சொல்லிக்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து 17 வந்து பாருங்க, குகைகளில் காணப்படும் கல்வெட்டுகளால்தான் குகை கல்வெட்டுக்கள் என்று. வார்த்தை நல்லா கவனிங்க. ஏன்னா குகைகள்ல வந்து அந்த கல்வெட்டுக்களை வந்து குகை கல்வெட்டுகள்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா, குகைகள்ல வந்து அந்த எழுத்துக்களை வந்து கல்வெட்டுக்கள்ல வெட்டுனதுனாலதான் குகை கல்வெட்டுகள் அப்படின்னு வந்துச்சு. தமிழ் பிராமி எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளதால், வார்த்தை நல்லா கவனிங்க, மொழி தமிழ், கல்வெட்டுக்கள்ல வெட்டுனது பிராமி.
தமிழ் வந்து பிராமி எழுத்துக்களால எழுதப்பட்டதுனாலதான் அந்த கல்வெட்டுகளுக்கு பேரு தமிழ் பிராமி கல்வெட்டுகள். காரண பெயர் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான குகை கல்வெட்டுகள் பிராமி எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன. கிபி 20ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டில் பல குகை கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்துல கல்வெட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதையுண்டு கிடக்கு. இது எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்க. கிபி 20ஆம் நூற்றாண்டுலதான் பாண்டிய நாட்டுலதான் பல குகை கல்வெட்டுகளை வந்து என்ன பண்றாங்களா, கண்டுபிடிக்கிறாங்களா. 21 பாருங்க. பாண்டிய நாட்டில் கண்டுபிடித்த கல்வெட்டுகள் இலங்கையில் கண்டுபிடித்த கல்வெட்டுகளை ஒத்துள்ளன. ஏன் ஒத்துள்ளன? இந்த பௌத்த மதம் எங்க இருந்து வருது தெரியுங்களா? இலங்கையிலிருந்து தான் அப்படிங்கிட்டு இருந்து வருது, அங்கிருந்து வருது. அதனாலதான் பாத்துக்கங்க, பாண்டிய நாட்டில் கண்டுபிடித்த கல்வெட்டுகள் இலங்கையில் கண்டுபிடித்த கல்வெட்டுகள் ஒத்துள்ளன. இரு நாடுகளிலும், அதாவது தமிழ்நாடு இலங்கை காணப்படும் கல்வெட்டுகள் பிராமி எழுத்துகளில் எழுதப்பட்டுள்ளன. கிபி 1903 கீழவளைவில் பிராமி கல்வெட்டை கண்டுபிடித்தவர் வந்து பாத்துக்கங்க வெங்கோப ராவ். கிபி 1906 மறுகால் தலையில் உள்ள கல்வெட்டை கண்டுபிடித்தவர் கெமைடு. இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர். இக்கல்வெட்டுகளை ஆராய்ந்த போது இவற்றில் ஒளிப்புடை ஒளிகளும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் வந்து ஒளிப்பில்லா ஒளினா ஒளிப்புடை ஒளினா உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ ஒளிப்பில்லா ஒளினா என்ன சொன்னேன்? பகவன் அப்படின்றத பவன் சொன்னா, உதாரணத்துக்கு உள்ளம் என்பதை உளம்னு சொன்னா அது மாதிரி ஆவச்சுக்கோங்க. இக்கல்வெட்டுகளை ஆராய்ந்த போது இவற்றில் ஒளிப்புடை ஒளிகளும் மூச்சுடை ஒளிகளும் காணப்படாமையை, அதாவது இல்லாதிருத்தலை நோக்கி இப்பிராமி கல்வெட்டுகளின் மொழி தமிழ் என்றும் சில பிராகிருத சொற்கள் கலந்திருக்கலாம். இந்த காரணத்தெல்லாம் வச்சு கண்டிப்பாக இது பிராமி மொழியில வந்து எழுதியிருக்கலாம். ஆனா உண்மையிலே வந்து பிராமி எழுத்துக்கள்ல எழுதியிருக்கலாம். உண்மையிலே இந்த கல்வெட்டோட மொழி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் தான். நீங்க 12ஆம் வகுப்புல வந்து கல்வெட்டுக்களை பற்றி ஒரு பாடம் இருக்குமே, யாருங்க? நாமு வேங்கடசாமியா? ஆமாங்கய்யா. இப்ப அந்த இதுல நீங்க பார்த்திருப்பீங்க, நாமு வேங்கடசாமி, மன்னிக்கணும், மயிலை சீனி வேங்கடசாமி, சரிங்களா? மயிலை சீனி வேங்கடசாமி அவர் வந்து நிறைய வந்து அந்த சேர மன்னர்களை பற்றிய அந்த கல்வெட்டு வந்து இருக்கு. அதை யாரும் படிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. என்ன காரணம்னா அது தமிழ் மொழி கிடையாது, பிராமி எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல பிராமி எழுத்துக்களை படிக்கிறதுக்கு வந்து இங்க ஆட்கள் வந்து கிடையாது. ஆனா அங்க நம்ம மயிலை சீனி வெங்கடசாமி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க போறாரு. பாருங்க, சரியா? மயிலை சீனி வெங்கடசாமி தானாங்க ஐயம்மா அவரு? ஆமாங்க ஐயா, மயிலை கரெக்ட் தானாங்கம்மா? சரி சரி, ஐயா வருது திடீர்னு குழப்பம் வருது. அப்ப இவர் என்ன பண்றாரு, இவருடைய பணியையும் அந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் வந்து ஒதுக்கிட்டு அந்த இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த பிராமி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை வந்து படிக்கிறாரு. அவர் ரொம்ப வந்து அப்படி மனசு வந்து அவ்வளவு வருத்தம். ஏன்னா எழுத்துதான் வேற, ஆனா மொழி வந்து என்னது தமிழ். அதுல வந்து அந்த சேர அரசர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா தகவல்லாம் இருக்கு. அது மாதிரிதான் பாருங்க. இக்கல்வெட்டுக்களை ஆராய்ந்த போது இது சொல்லியாச்சுங்க. பாருங்க, இக்கல்வெட்டுக்களில் காணப்படும் பிராகிருத சொற்களை கொண்டு பிராமி கல்வெட்டு என கூறியவர் நாராயண ராவ். தமிழும் பிராமியும் கலந்த மொழி எழுதப்பட்டுள்ளதாக கூறியவர் டாக்டர் கே பிள்ளை. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த கல்வெட்டு ஆராய்ச்சிகளை பத்தி படிச்சோம்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஒருத்தர் இப்படி சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் இப்படி சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் இப்படி சொல்லியிருப்பாரு. அப்ப தமிழும் பிராமியும் கலந்த மொழி எழுதப்பட்டுள்ளதாக கே பிள்ளை என்ன சொல்றாரு, இவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அடுத்து பாருங்க, கல்வெட்டின் மொழி தமிழும் பிராகிருதமும் கலந்தது என்றும் இலக்கண அமைப்பு தமிழ் என்றும் கூறுகின்றார் இவர். யாரு? பேப்ப மீனாட்சி சுந்தரனார். இந்திய வரிவடிவ எழுத்துக்களின் தாய் என கருதப்படுவது பிராமி எழுத்து.
பிராமி எழுத்து முறையில் இருவகை உண்டு. ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா வடபிராமி, தென்பிராமி. இது ரொம்ப முக்கியமானது. தென்பிராமி எழுத்து முறையை இவ்வாறு அழைப்பர், திராவிடி. பாத்துக்கோங்க. சரிங்க, ஒரே ஒரு நிமிஷம். இன்றைய வகுப்பு இதோட நம்ம நிறைவு செய்வோம்.